ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ರಾಜೇಂದ್ರ ಅಣ್ಣ ಅವರಿಗೆ ಜೋರಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ ಬರೆದು ನಾವು ಸ್ವಾಗತಿಸೋಣ. ಅವರು ತಮಿಳಿನಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗ ಕನ್ನಡದಲ್ಲಿ ತರ್ಜುಮೆಯಾಗಿ ಬ್ರದರ್ ಸತೀಶ್ ಅವರು ಭಾಷಾಂತರ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. இயேசுவின் நல்ல நாமத்தில் மணமக்களை ಮನದಾರ வாழ்த்துகிறேன். ರಕ್ಷಕರಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಳ್ಳೆ ಹೆಸರಲ್ಲಿ ಮದುಮಕ್ಕಳಾದ ನಿಮಗೆ ನಾನು ಶುಭಾಶಯಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತೇನೆ. வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் 2 வீட்டார் சார்பிலே நானும் உங்களை வரவேற்கிறேன். ಬಂದಿರುವಂತ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು 2 ಕುಟುಂಬಗಳ ವತಿಯಿಂದ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಸುಸ್ವಾಗತಿಸುತ್ತೇನೆ. நீங்கள் அமைதியாய் அமர்ந்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ನೀವು ಮೌನವಾಗಿ ಕೂತಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ ವಂದನೆ ಹೇಳ್ತೇನೆ. கிறிஸ்தவ கல்யாணம் ஒரு நிறைய வேதனையா இருக்கும். ಕ್ರೈಸ್ತರ ಮದುವೆ ಬಹಳ ವೇದನೆ ಕೂಡಿದಂತ ಮದುವೆ ಆಗಿರುತ್ತೆ. வந்தாங்களா, தாலியை கட்டினாங்களா, சாப்பாடு போட்டாங்களான்னு போக மாட்டாங்க. ಬಂದ್ರ, ತಾಳಿ ಕಟ್ಟಿದ್ರ, ಊಟ ಹಾಕಿದ್ರ ಅಂತ ಹೋಗೋದ್ರ ಮಟ್ಟಿಗೆ ಇರೋದಿಲ್ಲ. அது உங்க பிரச்சனை, ಅದು ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ. பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை உண்டு. ಗಂಡು ಹೆಣ್ಣಿಗೊಂದು ಸಮಸ್ಯೆ ಇದೆ. சீக்கிரம் முடிச்சு அனுப்பிடுங்க, நாங்க போயிடுவோம். ಮದುವೆ ಬೇಗ ಮಾಡಿ ಮುಗಿಸಿ ಕಳ್ಸಿಕೊಟ್ಬಿಡಿ, ನಾವು ಹೊರಟೋಗ್ತೀವಿ. அதை விட நடத்துற பாஸ்டர் ராஜேஷுக்கு ரொம்ப பிரச்சனை உண்டு. ಇದ್ರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮದುವೆ ನಡೆಸುವಂತ ಪಾಸ್ಟರ್ ರಾಜೇಶ್ ಅವರಿಗೆ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಉಂಟು. கையில ஃபைல் வச்சிருக்கிறாரு, ಕೈಯಲ್ಲಿ ಫೈಲ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. இத்தனை பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்களே, ಇಷ್ಟು ಜನ ಪಾಸ್ಟರ್ಗಳಿದ್ದಾರೆ. யார் யாருக்கெல்லாம் மைக் கொடுக்கிறது, ಯಾರ್ಯಾರಿಗೆಲ್ಲ ಮೈಕ್ ಕೊಡ್ಬೇಕು, அது அவர் பிரச்சனை. ಅದು ಅವ್ರ ಸಮಸ್ಯೆ. உட்கார்ந்து இருக்கிறவங்க நமக்கு எப்ப மைக் கொடுப்பாங்க, ನಮಗೆ ಯಾವಾಗ ಮೈಕ್ ಸಿಗುತ್ತೆ. இதன் நடுவில் நானும் பிரச்சனையா இருக்கிறேன். ಇದ್ರ ಮಧ್ಯೆ ನಾನು ಸಮಸ್ಯೆ ಆಗಿದ್ದೀನಿ. இது பிரச்சனை அல்ல, ಇದು ಸಮಸ್ಯೆ ಅಲ್ಲ, இது பரலோகத்தின் சந்தோஷம். ಇದು ಪರಲೋಕದ ಸಂತೋಷ. இந்த நல்ல நாளிலே ಈ ಒಳ್ಳೆ ದಿನದಲ್ಲಿ அருமை பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳನ್ನ ನಾನು ಅಭಿನಂದಿಸ್ತೇನೆ, ಆರಾಧಿಸ್ತೇನೆ. இன்னும் கொஞ்ச நேரத்துல ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ பிஷப் பிரகாஷ் சைமன் உங்களை திருமணத்தில் இணைக்க போகிறார். ಬಿಷಪ್ ಪ್ರಕಾಶ್ ಸೈಮನ್ ರವರು ನಿಮ್ಮನ್ನ ಮದುವೆಯಲ್ಲಿ ಒಂದುಗೂಡಿಸ್ತಾರೆ. உங்களை திருமணத்தில் இணைக்க போகிறார். ನಿಮ್ಮನ್ನ ಮದುವೆಯಲ್ಲಿ ಒಂದುಗೂಡಿಸ್ತಾರೆ. நீங்க 2 பேரும் ஒரு ப்ரமோஷன் ஆக போகிறீங்க. ನೀವಿಬ್ಬರು ಪ್ರಮೋಷನ್ ಒಳ್ಳುವಿರಿ. இதுவரைக்கும் மகன், ಇವಾಗವರೆಗೂ ಮಗ, இதுவரைக்கும் மகள், ಇವಾಗವರೆಗೂ ಮಗಳು. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ಸ್ವಲ್ಪ ನಂತರ ஒரு குடும்ப தலைவன், ಒಂದು ಕುಟುಂಬದ ಯಜಮಾನ, ஒரு குடும்ப தலைவி, ಒಂದು ಕುಟುಂಬದ ಯಜಮಾನಿ. இந்த உயர்வை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி ಈ சொல்லு. ಹೆಚ್ಚಳವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರಿಗೆ ವಂದನೆ ಹೇಳಿ. இந்த திருமணத்தை ஏற்படுத்தின தேவன், ಈ ಮದುವೆನ ಏರ್ಪಡಿಸಿರುವುದು ದೇವರು. உங்களுக்கு இந்த மேன்மையை கொடுத்திருக்கிறார். ನಿಮಗೆ ಈ ಹೆಚ್ಚಳವನ್ನ ಯಾಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? ஒரு நல்ல பதவி, ಇದೊಂದು ಒಳ್ಳೆ ಪದವಿ. ஆனால் அந்த பதவியில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ಹಾಗಾಗಿ ಈ ಪದವಿಯಲ್ಲಿ ಬಹಳ ಜಾಗ್ರತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. 2 பேரும் ஞானத்தோடு இருக்க வேண்டும். ಹಾಗಾಗಿ ಇಬ್ಬರು ಜ್ಞಾನದೊಂದಿಗಿರಬೇಕು. 2 பேருடைய பெற்றோர்களை நான் பார்க்க விரும்புகிறேன். ಇಬ್ಬರ ಎತ್ತವರನ್ನು ನೋಡಲು ನಾನು ಬಯಸ್ತೇನೆ. மணமகளுடைய பெற்றோர்களையும் ಮದುಮಗಳ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು. ஓகே, தேங்க்யூ. உட்கார்ந்து கொள்ளுங்க, ಕುಳಿತುಕೊಳ್ಳಿರಿ. இன்று நான் அவர்களோடு கொஞ்சம் பேசிவிட்டு ಇವತ್ತು ನಾನು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಮಾತನಾಡಿ, இன்னைக்கு இங்கே வந்துட்டோம் இல்லையா, ಇವತ್ತು ನಾವಿಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದೀವಲ್ವಾ, இந்த திருமணத்திற்கு வந்திருக்கிறோம். ಈ ಮದುವೆಗೆ ಬಂದಿದ್ದೀವಿ. நான் ஒரு திருமணத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பேசினேன். ನಾನೊಂದು ಮದುವೆಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತನಾಡಿದೆ. மணமக்களுக்காக பேசினேன். ಮದು ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಮಾತನಾಡಿದೆ. திருமணம் முடிந்தது. ಮದುವೆ ಆಯ್ತು. ஒரு 72 வயது பெரியவர் வந்தார். ಒಂದು 72 ವಯಸ್ಸಿನ ಹಿರಿಯರು ಬಂದರು. என் பக்கத்துல வந்து நின்னாரு. ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತರು. எனக்கு அந்த நாளிலே 55 வயது. ನನಗೆ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ 55 ವರ್ಷ. அவர் சொன்னாரு, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, நீங்க எனக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாதா? ನೀವು ನನಗೆ ಮುಂಚೆ ಹುಟ್ಟಿರಬಾರ್ದಾಗಿತ್ತಾ? கேட்டேன், ஏன்னு கேட்டேன். ನಾನು ಕೇಳ್ದೆ, ಯಾಕಯ್ಯ? இல்ல, அன்னைக்கு இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணி இருந்தா, ಅಲ್ಲ, ಅವತ್ತು ಈ ರೀತಿಯಾದ ಪ್ರಸಂಗ ನಾನು ಕೇಳಿದಿದ್ರೆ என் மனைவியை டைவர்ஸ் பண்ணிருக்க மாட்டேன். ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿನ ಡೈವರ್ಸ್ ಮಾಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. அது பிரயோஜனமான வார்த்தை, ಅದು ಪ್ರಯೋಜನವಾದ ವಾಕ್ಯ. ஆகவே நான் இன்று உங்கள் அனைவருக்காகவும் ಹಾಗಾಗಿ ಇವತ್ತು கிறிஸ்தவர்களுடைய வேதம் சொல்லுகிறது, ಕ್ರೈಸ್ತರ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ, எங்கே விசுவாசிகள் கூடுகிறார்களோ, ಎಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸೇರಿ ಬಂದಿರ್ತಾರೋ அங்கே இறைவன் வருகிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಅವರ ಮಧ್ಯೆ ಇಳಿದು ಬಂದಿರ್ತಾರೆ. இது ஆலயமாய் மாறுகிறது. ಹಾಗಾಗಿ ಇದು ಆಲಯವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ. ஒரு மண்டபத்திற்குள் வரவில்லை, ನಾವೊಂದು ಮದುವೆ ಮಂಟಪದಲ್ಲಿ ಬಂದಿಲ್ಲ, ஆலயத்திற்குள் வந்திருக்கிறோம். ಒಂದು ಆಲಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ. கல்யாண வீடு ஒரு சந்தோஷமான வீடு. ಮದುವೆಯ ಮನೆ ಒಂದು ಹರ್ಷಭರಿತವಾದ ಮನೆ. எதுக்கு கல்யாணத்துக்கு வர்றோம்னா, ಏನಕ್ಕೆ ಮದುವೆ ಮನೆಗೆ ಬರ್ತೀವಿ ಅಂದ್ರೆ, வெளியூர்ல இருந்து அன்னைக்கு தான் எல்லாரும் வருவாங்க. ಬೇರೆ ಊರುಗಳಿಂದ ಅವತ್ತೇ ಎಲ್ಲಾರು ಬರ್ತಾರೆ. எல்லாரும் விசாரிக்கிற இடம், ಎಲ್ಲರನ್ನ ನಾವು ಮಾತನಾಡಿ ವಿಚಾರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಸ್ಥಳ. அது இந்த நேரம்
நேரம் அல்ல, ಆದ್ರೆ ಈ ಸಮಯದಲ್ಲ, திருமணம் முடிந்து ಮದುವೆ ಮುಗಿದು சாப்பாட்டு பந்தியில உட்கார்ந்து ಮದುವೆ ಊಟದ ಔತಣದಲ್ಲಿ ಕೂತು நீங்க எல்லாரையும் விசாரித்துக் கொள்ளுங்க. ನೀವೆಲ್ಲರನ್ನೊಬ್ಬರನ್ನೊಬ್ರು ವಿಚಾರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. இப்பொழுது ನಾವೀಗ மணமக்களை பார்த்து பேச போகிறோம். ಮಧು ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿ ಮಾತಾಡ್ತೇನೆ. நீங்கள் 2 பேரும் ನೀವಿಬ್ಬರು இன்னும் கொஞ்ச நேரத்தில் ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಲ್ಲಿ கணவன் ಗಂಡ மனைவியாய் மாறப்போகிறீர்கள். ಹೆಂಡತಿಯಾಗಿ ಬದಲಾಗುವಿರಿ. முதலாவது சில ஆலோசனையை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ಮೊದಲನೇದಾಗಿ ಕೆಲ ಆಲೋಚನೆಗಳು ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡ್ತೇನೆ. ஒரு திருமண நிச்சயதார்த்தத்திற்கு நான் சென்றிருந்தேன். ಒಂದು ಮದುವೆಯ ನಿಶ್ಚಿತಾರ್ಥಕ್ಕೆ ನಾನು ಹೋಗಿದ್ದೆ. நீங்க 2 பேரும் என்ன கவனிக்கணும். ನೀವು ಇಬ್ಬರು ನನ್ನನ್ನು ಗಮನಿಸಬೇಕು. அந்த நிச்சயதார்த்தத்திலே ಆ ನಿಶ್ಚಿತಾರ್ಥದಲ್ಲಿ அந்த மணமகனும் மணமகளும் அமர்ந்திருந்தார். ಅಲ್ಲಿ ಮದುಮಗನು ಮದುಮಗಳು ಕೂತಿದ್ದರು. அவங்க 2 பேர்த்தையும் ஒரு கேள்வி கேட்டேன். ಅವರಿಬ್ಬರ ಬಳಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದೆ. நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க? ನೀವೇನು ಓದಿದ್ದೀರಿ ಅಂದೆ. ಎಂಜಿನಿಯರಿಂಗ್ ಎಂದು சொன்னாங்க. ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಅಂದ್ರು. ஸ்கூல் படிச்சிருக்கிறீங்களா? ಸ್ಕೂಲ್ ಓದಿದ್ದೀರಲ್ವಾ? ஆமா படிச்சிருக்கிறோம். ಓದಿದ್ದೀವಿ. 12th படிக்கும்போது ಸೆಕೆಂಡ್ PUC ಓದುವಾಗ மேத்ஸ் படிச்சிருக்கீங்களா? ಮ್ಯಾಥ್ಸ್ ಓದಿದ್ದೀರಾ ಅಂತ ಕೇಳಿದೆ. ஆமான்னு சொன்னாங்க. ಹೌದು ಅಂದ್ರು. மேத்ஸ்ல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ಮ್ಯಾಥ್ಸ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಂದೇಹ ಬಂತು. அங்க டீச்சர் இருக்கிறார். ಅಲ್ಲಿ ಟೀಚರ್ ಇದ್ದಾರೆ. such a experienced person. ಅವರು ಬಹಳ ಅನುಭವ ಉಳ್ಳಂತ ವ್ಯಕ್ತಿ. அந்த வாத்தியார் அங்க இருக்கிறார். ಆ ಬೋಧಕರಲ್ಲಿದ್ದಾರೆ. அதே நேரம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்கிறாங்க. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅಲ್ಲಿದ್ದಾರೆ. நீங்க யார்ட்ட சந்தேகம் கேட்பீங்க? ನಿಮ್ಮ ಸಂದೇಹನ ಯಾರ ಬಳಿ ನೀವು ಕೇಳ್ತೀರಿ? உடனே அந்த 2 பேரும் சொன்னாங்க, ಕೂಡಲೇ ಇಬ್ರು ಹೇಳಿದ್ರು, நாங்க எங்க வாத்தியார்ட்ட தான் கேட்போம். ನಾವು ನಮ್ಮ ಬೋಧಕರ ಹತ್ರ ಕೇಳ್ತೀವಿ. ஏன்னு கேட்டேன். ಯಾಕೆ ಅಂತ ಕೇಳಿದೆ. அவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ಅವ್ರಿಗೆ ಬಹಳ ಅನುಭವ ಇರೋದು. இப்போ உங்க 2 பேரையும் பார்த்து கேட்பேன். ಈಗ ನಾನು ನಿಮ್ಮಿಬ್ಬರನ್ನು ನೋಡಿ ಕೇಳ್ತೀನಿ. குடும்ப வாழ்க்கையில ಕುಟುಂಬ ಜೀವಿತದಲ್ಲಿ உங்க 2 பேருடைய அப்பா அம்மாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா? ನಿಮ್ಮಿಬ್ಬರ ಅಪ್ಪ ಅಮ್ಮಗಳಿಗೆ ಅನುಭವ ಜಾಸ್ತಿನಾ? உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமா? ನಿಮ್ಮ ಜೊತೆಲಿರೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗೆ ಅಧಿಕನಾ? சொல்லுங்க. குடும்பமா ஆயிட்டீங்க. ನೀವು ಕುಟುಂಬವಾಗಿ ಬದಲಾಗಿದ್ದೀರಿ. உங்க 2 பேருக்கும் ಇನ್ನು ನಿಮ್ಮಿಬ್ಬರಿಗೂ நடுவுல எந்த ஃப்ரெண்ட்ஸும் வரக்கூடாது. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಬರಬಾರ್ದು. இங்க ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு கூட ஃபைனல் டே. ಇಲ್ಲಿ ಕೂತಿರುವಂತ ಇವರ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ ನಿಮಗೆ ಇವತ್ತು ಕೊನೆಯ ಎಚ್ಚರಿಕೆ. உங்க குடும்ப வாழ்வுக்கு, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಜೀವಿಕಕ್ಕೆ, நீங்கள் நடக்க வேண்டிய விதத்தை ನೀವು ನಡಿಬೇಕಾದ ಮಾರ್ಗಕ್ಕೆ கற்றுக் கொடுக்க நல்ல தகப்பன் தாயை கத்தர் கொடுத்தார். ಕಲಿಸಿಕೊಡುವ ಒಳ್ಳೆ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவங்க ஆலோசனையை கேளுங்க. ಅವರ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೇಳಿರಿ. ஆகவே இன்று முதல் குடும்ப வாழ்க்கையில ಅದರಿಂದ ಇವತ್ತು ಒಂದು ಮೊದಲು ಕುಟುಂಬ ಜೀವಿತದಲ್ಲಿ நிறைய வீடுகள்ல நாய் வளர்ப்பாங்க. ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ನಾಯಿನ ಸಾಕ್ತಾರೆ. அதுல நிறைய அம்மாமார் இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ நிறைய ತಾಯಂದಿರಿದ್ದಾರೆ, ಅಧಿಕವಾಗಿ ತಾಯಂದಿರಿದ್ದಾರೆ. உங்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ನಾನು ನಿಮಗೆಲ್ಲ ಹೆದರುವುದಿಲ್ಲ. பெட்ல ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ புருஷன் கூட பக்கத்துல படுக்க மாட்டான். ಗಂಡ ಕೂಡ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮಲಗಲ್ಲ. புள்ள வரக்கூடாது, ಮಗು ಬರಬಾರ್ದು. நாய் பக்கத்துல படுத்திருக்கு. ಆ ಅಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಾಯಿ ಮಲಗಿರುತ್ತೆ. தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க, ತಮಿಳುನಾಡು ಹೇಳ್ತಾರೆ, எனத்தோட தான் சேரும். எனத்தோட தான் சேரும். ಇನ್ನೊಂದೊಂದು ಸೇರಿರುತ್ತೆ. நாயோட தான் ನಾಯಿಯೊಂದಿಗೆ ಸೇರಿರುತ್ತೆ. நான் சொல்லுவேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, நாய் வளர்க்கணும், ನಾಯಿ ಬೆಳೆಸಬೇಕು. நாய் காவல் செய்வதற்கு, ನಾಯಿ ಕಾವಲು ಕಾಯುವುದಕ್ಕಾಗಿ. அது வீட்டுக்கு வெளியே தான் இருக்கு. ಅದು ಮನೆಗೆ ಹೊರಗಿರಬೇಕು. இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் புத்திமதி சொல்றேன். ಇವತ್ತು ನಿಮ್ಮಿಬ್ಬರಿಗೂ ಬುದ್ಧಿ ಮಾತು ಹೇಳ್ತೇನೆ. உங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் ಇವತ್ತು ನಿಮ್ಮಿಬ್ಬರ ಸ್ನೇಹವು வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும். ಮನೆಯ ಹೊರಗಿರಬೇಕಾಗಿತ್ತು. வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ಮನೆ ಒಳಗಲ್ಲ. அந்த வீட்டுக்குள்ள ಅದರ ಮನೆಯಲ್ಲಿ உங்களுக்கு ஒரே ஒரு சிநேகிதர் ನಿಮ್ಮ ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತರು ಇರಬೇಕು. இயேசு மட்டும். ಅದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾತ್ರ. அவர் தீமை செய்ய மாட்டார். ಅವರು ಕೇಡು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவர் நன்மை செய்கிறார். ಅವರು ಉಪಕಾರ ಮಾಡುವವರು. அவருக்கு மட்டும் இடம் கொடுங்க. ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ಸ್ಥಳ ಕೊಡಿರಿ. ஆகவே ஒரு வட்டத்தை வரைந்து கொள். ಹಾಗಾಗಿ ಒಂದು ಸರ್ಕಲ್ ಅನ್ನು ಹಾಕೊಳ್ಳಿ. அந்த வட்டத்துக்குள்ள ಆ ಸರ್ಕಲ್ ಅಲ್ಲಿ நீங்கள் இருவரும் நிற்கணும். ನೀವಿಬ್ಬರು ಇರಬೇಕು. உங்க நடுவில் இயேசு இருக்கணும். ನಿಮ್ಮ ಮಧ್ಯೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇರಬೇಕು. கல்யாணமானவர்களே, ಮದುವೆಯಾಗಿರುವವರೇ, இனியாகிலும் உங்களை மாற்றிக்கொள்ளு. ಇನ್ನು ಮೇಲಾದ್ರೂ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿ. என் அன்பு மகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಮಗಳೇ, அந்த வட்டத்துக்குள்ள உன் ஃப்ரெண்ட் வரக்கூடாது. ನಿನ್ನ ಸರ್ಕಲ್ ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಬರಬಾರದು. உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வரக்கூடாது. ನಿನ್ನ ಬೆಸ್ಟ್ ಫ್ರೆಂಡ್ ಬರಬಾರದು. இயேசு மட்டும் வரலாம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾತ್ರ ಬರಬೇಕು. முப்பரி நூல் அறவே அறாது. 3 ಎಳೆ ಹಗ್ಗ ಕಿತ್ತೋಗೋದಿಲ್ಲ. அடுத்த ஒரு வட்டம் இருக்க வேண்டும். ಇನ್ನೊಂದು ಸರ್ಕಲ್ ಹಾಕೋಬೇಕು. அந்த வட்டத்துல ಆ ಸರ್ಕಲ್ ಅಲ್ಲಿ உங்கள்
பெற்றோர்களும் சகோதர சகோதரிகள் இருக்கும். ನಿಮ್ಮ ಹೆತ್ತವರು ನಿಮ್ಮ ಸಹೋದರ ಸಹೋದರರು ಇರಬೇಕು. அடுத்த வட்டம் ಆ ನಂತರದ ಸರ್ಕಲ್ ಅಲ್ಲಿ கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இருக்கும். ದೇವರ ಪರಿಶುದ್ಧವಂತರು ಇರಬೇಕು. நிறைய வீட்டுல ಅನೇಕರ ಮನೆಗಳಲ್ಲಿ பெற்றோர்களையும் தள்ளி விட்டுட்டு ಹೆತ್ತವರನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟು பரிசுத்தவான்களை வைப்பார்கள். ಪರಿಶುದ್ಧವಂತರನ್ನ ನಿಲ್ಲಿಸ್ಕೊಂತಾರೆ. அதுவும் பிரச்சனை. ಅದು ಸಮಸ್ಯೆಯೇ. உங்களை அடுத்த வட்டத்துல உங்க பெற்றோர் உங்க குடும்பம் இருக்கும். ನಿಮ್ಮ ನಂತರದ ಸರ್ಕಲ್ ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆತ್ತವರು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಇರಬೇಕು. அடுத்த வட்டத்தில் பரிசுத்தவான்கள் ಆ இருக்கும். ನಂತರದ ಸರ್ಕಲ್ ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಂತರು ಇರಬೇಕು. அடுத்த வட்டத்தில் உங்கள் உறவுகள் இருக்கணும். ಇನ್ನೊಂದು ಸರ್ಕಲ್ ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರುಗಳು ಇರಲಿ. கடைசி வட்டத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ಕೊನೆ ಸರ್ಕಲ್ ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇರಲಿ. அப்பொழுது உங்கள் குடும்பம் உயர்ந்திருக்கும். ಆಗ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬೆಳೆಯುವ ಹಾಗೆ ಮಾಡ್ತಾರೆ. எங்களுடைய ஆசை ನಮ್ಮ ಆಸೆ நீங்கள் பெருகணும். ನೀವು ಬೆಳಿಬೇಕು. நீங்க ரெண்டு பேரும் உயரணும். ನೀವಿಬ್ಬರು ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಡಬೇಕು. நான் திருமணம் முடித்த பொழுது ನಾನು ಮದುವೆ ಮುಗಿಸಿದ ನಂತರ எங்க தெருவுக்கு பேரே ஒரு நல்ல பேர் உண்டு. ನಮ್ಮ ಮನೆಯ ಬೀದಿಯ ಹೆಸರೇ ಒಂದು ಒಳ್ಳೆ ಹೆಸರು. அதற்கு பெயர் வெஸ்ட் ஸ்ட்ரீட். ಅದರ ಹೆಸರು ವೆಸ್ಟ್ ಸ್ಟ್ರೀಟ್. ஆனா அந்த தெருவுக்கு வச்சிருக்கிற பேரு ಅದರ ರಸ್ತೆಗೆ ಇಟ್ಟಿರುವ ಹೆಸರು குரங்கு தெரு. ಕೋತಿಯ ಬೀದಿ. ஏன்னா அந்த தெருவுல குரங்கு நிறைய இருக்கு. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಬೀದಿಯಲ್ಲಿ ಬಹಳ ಕೋತಿಗಳಿತ್ತು. அதனால என்னமோ தெரியாது, ಅದರಿಂದಲೋ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, மனுஷங்களும் குரங்காவே மாறிடுவாங்க. ಮನುಷ್ಯರು ಕೋತಿಗಳಾಗಿ ಬದಲಾಗಿದ್ರು. யாரும் புருஷன் மனைவி சேர்ந்து நடக்க கூடாது. ಯಾರು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ಬರು ಜೊತೆಯಾಗಿ ನಡಿಬಾರ್ದು. எனக்கு தெரிஞ்சு இந்த அண்ணன்மார் கல்யாணம் முடிப்பான். ನನ್ನ ಗೊತ್ತ ಹಾಗೆ ಅಣ್ಣಂದ್ರು ಮದುವೆ ಮುಗಿಸ್ಕೊಂತಾ ಇದ್ರು. அண்ணன்மார் கல்யாணம் முடிச்சோடனே ಈ ಅಣ್ಣಂದ್ರು ಮದುವೆ ಆದ್ಮೇಲೆ இந்த பொம்பளைங்க படுத்துற பாடு, ಈ ಹೆಂಗಸರು ಪಡಿಸುವಂತ ಪಾಡು. நீங்க இல்ல, எங்க ஊர்ல ನೀವಲ್ಲ, ನಮ್ಮೂರಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. நீங்கெல்லாம் நல்லவர்கள், ನೀವೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯವರು. அப்படி இருந்தா மாறிக்கோங்க. ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಹಾಗಿದ್ರೆ ಬದಲಾಗಿ. என்ன சொல்லுவாங்கன்னா, ಅವ ಹೆಂಗಸರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು ಅಂದ್ರೆ, மாமியார்ட்ட போய் ಅತ್ತೆ ಹತ್ರ ಹೋಗಿ, ஏய் கோயிலுக்கு நீதான் மருமகளை கூட்டு போகணும், ಏಯ್ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ನೀನೇ ಸೊಸೆನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು, அவ பாட்டுக்கு புருஷன் கூட போயிட போற, ಅವಳು ಗಂಡನ ಜೊತೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗ್ಬಿಟ್ಟಾಳು. இப்ப ಇவன் ஆடு மாதிரி இப்படியே தலை குனிஞ்சு போவான். ಇವಾಗ ಈ ಗಂಡ ಅದನ್ನು ಕುರಿ ಹಾಗೆ ತಲೆ ಬಗ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. மாமியார் மருமகளை அப்படி கூப்பிட்டு ஜென்டிலா நடக்கும். ಅತ್ತೆ ಆ ಸೊಸೆನ ಕರ್ಕೊಂಡು ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾಳೆ. நான் இத பார்த்து பார்த்து யோசிப்பேன். ನಾನು ಇದನ್ನ ನೋಡಿ ನೋಡಿ ಯೋಚಿಸಿದೆ, கல்யாணம் இவனுக்கா மாமியாருக்கா? ಮದುವೆಯಾಗಿದ್ದು ಇವನಿಗ ಇಲ್ಲ ಅತ್ತೆ ಜೊತೆಲಾಗಿದ್ದ? பரிதாபமா போயிட்டு இருக்கு. ಅವನು ಪರಿತಾಪವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. இத பார்த்தோன்னே நினைச்சேன், ಇದನ್ನ ನೋಡಿದ ಕೂಡಲೇ ನೆನೆಸಿದೆ, கல்யாணமே முடிக்க கூடாது, ನಾನು ಮದುವೆನೇ ಮಾಡ್ಕೋಬಾರ್ದು. இது எதுக்கு இந்த கொடுமை? ಏನಕ್ಕಾಗಿ ಈ ಪಾಡು? எனக்கும் கல்யாணம் ஆச்சு, ನನಗೂ ಮದುವೆ ಆಯ್ತು. வெள்ளிக்கிழமை கல்யாணம், ಶುಕ್ರವಾರ ಮದುವೆ, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனோம், ಭಾನುವಾರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋದೆ. எங்க அம்மா அந்த குரங்கு தெருவிலே இருந்தது இல்ல, ನಮ್ಮಮ್ಮ ಕೋತಿ ಮಾರ್ಗದಲ್ಲೇ ಇದ್ರಲ್ವಾ? இதுவும் குரங்கு தானே, ಇದು ಒಂದು ಕೋತಿನೇ ಅಲ್ವಾ? முன்னாடி உட்கார்ந்திருக்க உங்களுக்கும் சேர்த்து தான் பேசு. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಮುಂದೆ ಕೂರುವಂತ ನಿಮಗೂ ಸೇರಿಸಿ ಹೇಳ್ತೀನಿ. நான் தான் சொல்லிட்டு யாருக்கும் பயப்பட மாட்டேன். ನಾನೇ ಮೊದಲೇ ಹೇಳಿದ್ದೀನಿ, ನಾನು ಯಾರಿಗೂ ಎದುರೋದಿಲ್ಲ. எங்க அம்மா காலையிலே வந்தாங்க, ಬೆಳಿಗ್ಗೆನೆ ನಮ್ಮ ಅಮ್ಮ ಬಂದ್ರು. நீ குளிச்சு ரெடி ஆயிருமா, ನೀನು ಸ್ನಾನ ಮಾಡಿ ರೆಡಿ ಆಗಮ್ಮ, என் மனைவி நல்ல மருமக, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಒಳ್ಳೆ ಸೊಸೆ. சரியத்த ಸರಿಯತ್ತೆ, அவன் கூட போயிடாத, ಅವನ ಜೊತೆ ಹೋಗ್ಬಿಡ್ಬೇಡ, என் கூட தான் போகணும், ನನ್ ಜೊತೆ ಬರ್ಬೇಕು. ஏன்னா நம்ம தெருவு அப்படிதான் சொல்லி, ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಬೀದಿ ಅದನ್ನ ಹೇಳುತ್ತೆ. நான் வந்தேன், ನಾನು ಬಂದೆ, என்ன பார்த்து எங்க அம்மா சொன்னாங்க, ನನ್ನ ನೋಡಿ ನನ್ನ ತಾಯಿ ಹೇಳಿದ್ರು, நீ முன்னாடி போடா, ನೀನು ಮುಂದೆ ಹೋಗೋ, நாங்க பின்னாடி வருவோம், ನಾವ್ ಹಿಂದೆ ಬರ್ತೀವಿ. நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳ್ದೆ, அவ எனக்கு தான் பொண்டாட்டி, ಆಕೆ ನನಗೆ ಹೆಂಡತಿ, உங்களுக்கு இல்ல, ನಿಮಗಲ್ಲ. அந்த சரித்திரத்தையே மாற்றின, ಆ ಚರಿತ್ರೆನೇ ಬದಲಾಯಿಸಿದೆ. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ಯಾಕಂದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ, புருஷனும் மனைவியும் ஒன்றாயிருப்பார். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಜೊತೆಯಾಗಿರ್ಬೇಕು. வேதத்துக்கு கீழ்ப்படிஞ்சேன், ಸತ್ಯವೇದಕ್ಕೆ ವಿಧೇಯನಾದೆ. 60 வருஷமா எங்க அப்பா அம்மா வாடகை வீட்டுல இருந்தாங்க, 60 ವರ್ಷಗಳಿಂದ ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ರು. அவங்க குரங்கு தெருவுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, ಅವರು ಕೋತಿಯ ಮಾರ್ಗಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ರು. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சேன், ನಾನು ದೇವರಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿದ್ದೆ. இன்னைக்கு கர்த்தர் என்ன உயர்ந்த ஸ்தானத்தில் ಇವತ್ತು வைத்தார். ದೇವರನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த உலகத்துல ಈ ಲೋಕದಲ್ಲಿ நீங்க 2 பேரும் ನೀವಿಬ್ಬರು இங்க கூடி இருக்கிற எல்லாரை பார்க்கலாம், ನೀವು ಇಲ್ಲಿ ಕೂತಿರುವಂತ ಎಲ್ಲರಿಗಿಂತಲೂ நீங்க உயர்ந்திருக்கணும். ನೀವು ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. இவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, ಇವ್ರು ನೆನೆಸ್ತಾರೋ ಇಲ್ವೋ, நான் நினைக்கிறேன். ನಾನ್ ನೆನೆಸ್ತೇನೆ. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ಅದಕ್ಕೆ ನೀವು ಮಾಡಬೇಕಾಗಿರುವುದು இந்த வேதத்திற்கு ಈ கீழ்ப்படியணும். ಸತ್ಯವೇದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿರಬೇಕು. நீங்கள் ஓய்வாய் இருக்கும் பொழுது ನೀವು ವಿರಾಮಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்க, ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಿರಿ. ஒருவேளை இங்க இருக்கிற புருஷன் மனைவிகளுக்கும் சேர்த்து, ಇಲ್ಲಿರುವಂತ ಗಂಡಸರು ಹೆಂಗಸರಿಗೂ ಸೇರಿ, ಗಂಡ ಹೆಂಡತಿಯರಿಗೂ ಸೇರಿ, உங்க கல்யாணத்துல அவசர அவசரமா கொட்டடிச்சு தாலி கட்டிட்டாங்க, ನಿಮ್ಮ ಮದುವೆಗಳಲ್ಲಿ ಅವಸರವಾಗಿ ಡೋಲ್ ಹೊಡೆದು ತಾಳಿ ಕಟ್ಟಿರಬಹುದು, சொல்லி கொடுக்கல, ಒಂದು ವೇಳೆ 7 ಕೊಡದೆ ಹೋಗಿರಬಹುದು. ஏன்னா
சொல்லி கொடுக்க அங்க ஆள் இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಹೇಳ್ಕೊಡೋದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. ஏன்னா உங்களுக்கு தாலி எடுத்து கொடுத்தவனே, ಯಾಕಂದ್ರೆ ನಿಮಗೆ ಮದುವೆಗೆ ತಾಳಿ ಎತ್ಕೊಟ್ಟವನೇ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பொண்டாட்டிட்டு அடி எடுத்து வாங்கிட்டு வந்து கட்டி கொடுத்திருக்கான். ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ಹೆಂಡತಿ ಹತ್ರ ಒದೆ ತಿನ್ಕೊಂಡ್ ಬಂದು ತಾಳಿ ಎತ್ಕೊಟ್ಟಿರಬಹುದು. இங்கே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ಇವತ್ತು ದೇವರು ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡಲಿ. எங்கள் குடும்பம் உயர்ந்திருக்கிறது. ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. உங்க குடும்பமும் உயரணும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಡಲಿ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ, முதல் வார்த்தை ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ புருஷனுக்கு சொல்லணும். ಗಂಡನಿಗೆ ಹೇಳಬೇಕು. மூத்தது யாரு? ಮೊದಲು ಯಾರು? புருஷன். ಗಂಡ. தலைவன் யாரு? ಯಜಮಾನ ಯಾರು? புருஷன். ಗಂಡ. ஆனா இங்க மட்டும் ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಮಾತ್ರ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ, மனைவிகளே. ಹೆಂಡತಿಯರೇ. இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுவேன், ಇವತ್ತು ನಿನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತೀನಿ, உனக்குத்தான் வேத வசனம். ನಿನಗೆ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ. இங்கே வேதம் சொல்லுகிறது, ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ, உங்கள் புருஷருக்கு ನಿಮ್ಮ ಗಂಡಂದಿರಿಗೆ என்ன படியணும், ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂತೆ. ஆனா வசனத்தை தப்பாவே படிச்சிட்டோம். ಆದ್ರೆ ವಾಕ್ಯವನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಓದಿದೀವಿ. அந்த வசனம் ரொம்ப வித்தியாசமாய் சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. மனைவிகளே, ಹೆಂಡತಿಯರೇ, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியும். ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಗಂಡಂದರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರಿ. யாருக்கு? ಯಾರಿಗೆ? இனி முதற்கொண்டு ಇವತ್ತು ಮೊದಲುಗೊಂಡು அவருக்கு தான் கீழ்ப்படியும். ಅವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರಬೇಕು. புருஷன்ட்ட வந்து ಗಂಡನ ಬಳಿ ಬಂದು, எங்க அப்பா சொன்னாரு, ನಮ್ಮ ಅಪ್ಪ ಹೇಳಿದ್ರು வரக்கூடாது. ಬರಬಾರ್ದು. எங்க அம்மா போன் பண்ணாங்க, ನಮ್ಮ ಅಮ್ಮ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು வரக்கூடாது. ಬರಬಾರ್ದು. அத்தை மாமா சொன்னாங்க, ಅತ್ತೆ ಮಾಮ ಹೇಳಿದ್ರು வரக்கூடாது. ಬರಬಾರ್ದು. இந்த என் ஃப்ரெண்டு சொன்னா, ಇದು ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಹೇಳಿದ್ರು வரக்கூடாது. ಬರಬಾರ್ದು. யாருக்கு கீழ்ப்படியணும்? ಯಾರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರ್ಬೇಕು? சொந்த புருஷர். ಸ್ವಂತ ಗಂಡನಿಗೆ. கொஞ்ச நேரத்துக்கு முன்பு ಸ್ವಲ್ಪ ಸಮಯಕ್ಕೆ ಮುಂಚೆ பாஸ்டர் நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணார். ಅಯ್ಯನವರು ಒಳ್ಳೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ರು. ஏதேன் தோட்டத்தை பற்றி பிரசங்கம் பண்ணார். ಏದೇನ್ ತೋಟದ ಬಗ್ಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ರು. ஏவாள் யாருக்கு மனைவி? ಅವಳು ಯಾರಿಗೆ ಹೆಂಡತಿ? ஆதாமுக்கு மனைவி. ಆದಾಮನಿಗೆ ಹೆಂಡತಿ. ஆனா யார் சொன்னதை கீழ்ப்படிஞ்சா? ಆದ್ರೆ ಯಾರ ಹೇಳಿಕೆಗೆ ವಿಧೇಯಳಾದಳು? சர்ப்பம் சொன்னதை கீழ்ப்படி. ಸರ್ಪ ಹೇಳಿದಕ್ಕೆ ವಿಧೇಯಳಾದಳು. புருஷன் சொன்னதை கீழ்ப்படிஞ்சிருந்தா பிரச்சனை இல்ல. ಗಂಡ ಹೇಳಿದಕ್ಕೆ ವಿಧೇಯಳಾಗಿದ್ರೆ ಸಮಸ್ಯೆ ಇರ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. வாயிலிருந்து, ನಿನ್ನ ಬಾಯಿಂದ, இங்க உட்கார்ந்து இருக்கிற அம்மாமார் வாயில வந்த மாதிரி வரக்கூடாது. ಇಲ್ಲಿ ಕೂತಿರುವಂತ ತಾಯಂದ್ರ ಬಾಯಲ್ಲಿ ಬಂದ ಹಾಗೆ ಬರಬಾರದು. இங்க நிறைய அம்மாமார் என்ன சொன்னாங்க தெரியுமா? ಇಲ್ಲಿ ಅನೇಕ ತಾಯಂದ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? இந்த மார்க்கெட்டுக்கு நான் ஃப்ரெண்டோட போயிட்டு வரேன்னா வீட்டுல சண்டை வந்துரும். ಈ ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಜೊತೆ ಹೋಗಿ ಬರ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಜಗಳ அதனால ಬರುತ್ತೆ. என் மனைவியை நான் மார்க்கெட்டுக்கு அனுப்ப மாட்டேன். ಹಾಗಾಗಿ ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ನಾನು ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಕಳಿಸ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. நானே வாங்கி தந்துறேம்மா, ನಾನೇ ಈಸ್ಕೊಡ್ತೀನಮ್ಮ. கூட எவளாவது வருவா, ಜೊತೆಲಿ ಯಾರಾದ್ರೂ ಬರ್ತಾಳೆ, அவளுக்கு பேர் சர்ப்பம், ಅವಳ ಹೆಸರು ಸರ್ಪ, அது ஏதாவது ஒண்ணு போட்டு கொடுத்துருவேன், ನಿನಗೆ ಏನಾದ್ರೂ ಹಾಕೊಟ್ಬಿಡ್ತಾಳಮ್ಮ, விரட்டி விட்டுருவேன். ಕಟ್ ಮಾಡ್ಬಿಡ್ತಾ ಇದ್ದೆ. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு ನಾನು ಸೇವೆಗೆ ಬಂದ ನಂತರವೂ எங்க அம்மா சொன்னாங்க, வீட்டுல ஒரு பிரேயர் பெண்கள் கூட்டம் வைக்கணும். ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸ್ತ್ರೀಯರ ಕೂಟ ಇಡೋಣ ಅಂದ್ರು. 2 வாரம் தான். 2 ವಾರ. 3வது வாரம் 3ನೇ ವಾರ அந்த மீட்டிங் நானே விரட்டி விட்டுட்டேன். ಆ ಮೀಟಿಂಗ್ ನಾನೇ ಓಡಿಸ್ಬಿಟ್ಟೆ. ஒரு பொம்பளை வந்தா, ಒಂದು ಸ್ತ್ರೀ ಬಂದ್ಲು, உன் புருஷன் ನಿನ್ನ ಗಂಡ அடிக்கடி வெளியூருக்கு போறாரு, ಅವಾಗವಾಗ ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ. என் பொழப்பே அந்த பொழப்பு தானே, ನಾನು ವೃತ್ತಿನೇ ಅಂತ ವೃತ್ತಿ ಅಲ್ವಾ. போற இடத்துல லாட்ஜ்ல தங்குறாரு, ಹೋಗುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಲಾಡ್ಜ್ ಅಲ್ಲಿ ಮಲಗ್ತಾರೆ. அங்க என்ன வேணாலும் நடக்கும். ಅಲ್ಲಿ ಏನು ಬೇಕಾದ್ರೂ ನಡೀಬಹುದು. நான் கேட்டேன், நீ புரோக்கர் வேலை பார்த்தியா? ನಾನ್ ಕೇಳ್ದೆ, ನೀನ್ ಬ್ರೋಕರ್ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ಯಾ? கூட பிரேயரை முடிச்சிட்டேன். ಅದ್ರೊಟ್ಟಿಗೆ ಪ್ರೇಯರ್ ಕಟ್ ಮಾಡಿದೆ. அன்பு அம்மாமார்களே, ಪ್ರಿಯ ತಾಯಂದ್ರೆ, தங்கச்சிமாரே, ತಂಗಿಯರೇ, உன் வீட்டுல ஏன் நிம்மதி இல்ல? ನಿಮ್ಮ ಮನೇಲಿ ಯಾಕೆ ನೆಮ್ಮದಿ ಇಲ್ಲ? சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி. ನಿನ್ನ ಸ್ವಂತ ಗಂಡನಿಗೆ ವಿಧೇಯಳಾಗಿರು. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ಅವರು ಹೇಳಿದ್ರು, ಇವ್ರು ಹೇಳಿದ್ರು, அவங்கள பற்றி கவலை இல்ல. ಅವರ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಇಲ್ಲ. புது வாழ்க்கை வாழ போகிற ನೀನು ಹೊಸ ಜೀವನ ಪ್ರಾರಂಭಿಸ சொந்த புருஷன் ನಿನ್ನ ಸ್ವಂತ ಗಂಡ கீழ்ப்படிய பட. ವಿಧೇಯನಾಗಿ ಕಲ್ಕೊ. 2 புருஷனுக்கு ಗಂಡಂದ್ರೆ எப்படி செய்யணுமா? ಹೇಗ್ ಮಾಡ್ಬೇಕಂತೆ? உன் சொந்த சரீரம், ನಿನ್ನ ಸ್ವಂತ ಹೆಂಡತಿ, ನಿನ್ನ ಶರೀರ, அதை பாதுகாக்கணும், ಅದನ್ನ ಕಾಯಬೇಕು, அதை போஷிக்கணும். ಅದನ್ನ ಪೋಷಿಸಬೇಕು. அப்படின்னா ಹಂಗಂದ್ರೆ உங்க காலம் வேறு, ನಿಮ್ಮ ಕಾಲ ಬೇರೆ, எங்க காலம் வேறு. ನಮ್ಮ ಕಾಲ ಬೇರೆ. எங்க காலத்துல ನಮ್ಮ ಕಾಲದಲ್ಲಿ ஆண் மகன் உழைக்கணும், ಗಂಡ ಆದವನು ಕೆಲಸ ಕಷ್ಟ ಪಡಬೇಕು, மனைவிய உட்கார வச்சு சோறு போடணும். ಹೆಂಡತಿಯನ್ನ ಕೂರಿಸಿ ಊಟ ಹಾಕ್ಬೇಕು. ஆனா இப்ப அதெல்லாம் மாறி போச்சு. ಆದ್ರೆ ಈಗ ಅದೆಲ್ಲ ಬದಲಾಗಿದೆ. ஆனா நான் சொல்லுவேன், ಆದ್ರೆ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ஒரு மீச வச்ச நல்ல ஆம்பளை ಒಬ್ಬ ಮೀಸೆರುವಂತ ಒಳ್ಳೆ ಗಂಡಸು மனைவிய உட்கார வச்சு சோறு போடும். ಹೆಂಡತಿಯನ್ನ ಕೂರಿಸಿ ಊಟ ಹಾಕ್ಬೇಕು. நான் மருத்துவ துறையில் படித்தவன். ನಾನು ವೈದ್ಯಕೀಯ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. என் மனைவிக்கு நல்ல கன்னடம் தெரியும். ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಕನ್ನಡ ಗೊತ್ತಿತ್ತು. ஏன்னா மைசூர்ல ஹோல்ஸ்வத் மெமோரியல் ஆஸ்பத்திரியில
10 வருஷம் பணி செய்தவள், ಯಾಕಂದ್ರೆ ಮೈಸೂರಲ್ಲಿರುವಂತ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ 10 ವರ್ಷ ಕೆಲಸ ಮಾಡಿದವಳು, நல்ல ஒரு சீனியர் நர்ஸ். ಒಳ್ಳೆ ಒಂದು ಸೀನಿಯರ್ ನರ್ಸ್ ಆಗಿದ್ರು. கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் கழிச்சு சொன்னேன், ಮದುವೆ ಆದ 1 ವರ್ಷದ ನಂತರ ಹೇಳಿದೆ, சம்பளம் என்னவோ 1000 ரூபாய் தான், ಸಂಬಳ ಏನೋ 1000 ರೂಪಾಯಿ, நீ வேலை பார்க்க வேண்டாம், ಆದ್ರೆ ನೀನ್ ಕೆಲಸ ಮಾಡುವುದು ಬೇಡ, நான் உனக்கு சோறு போடுறேன், ನಾನ್ ನಿನ್ಗೆ ಊಟ ಹಾಕ್ತೀನಿ. தம்பி ತಮ್ಮ, உன் மனைவிக்காக உழைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ನಿನ್ನ ಹೆಂಡತಿಗಾಗಿ ಕಷ್ಟ ಪಡಬೇಕಾಗಿರೋದು ನಿನ್ನ நீ ಜವಾಬ್ದಾರಿ. உழைச்சு கொடுன்னு சொல்லக்கூடாது. ನೀನು ದುಡಿದು ಕೊಡು ಅಂತ ಹೇಳುವುದಲ್ಲ, இங்க இருக்கிற ஆண்களுக்கும் சேர்த்து சொல்லுவேன். ಇಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಗಂಡಸರಿಗೂ ಸೇರಿ ಹೇಳ್ತೀನಿ. என் ஃப்ரெண்ட் பைக் வாங்கி இருக்கிறான், ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಬೈಕ್ ತಗೊಂಡಿದ್ದಾನೆ, உன் செயினை கொடு, ನಿನ್ನ ಚೈನ್ ಕೊಡು, பேங்க்ல வச்சு வண்டி வாங்குறேன், ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟು ಗಾಡಿ ತಗೊಳ್ತೀನಿ, எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ಯಾರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, நீதான் மனைவியை கவனிக்கணும். ನೀನೇ ಹೆಂಡತಿನ ಗಮನಿಸಬೇಕು. மனைவி கழுத்துல இருக்கிற நகையை கவனிக்க கூடாது, ಹೆಂಡತಿಯ ಕತ್ತಲಿರುವಂತ ಆಭರಣನ ಗಮನಿಸಬಾರ್ದು. உன் கை உழைக்கணும், ನಿನ್ನ ಕೈ ಕಷ್ಟ ಪಡಬೇಕು, நீ மனைவியை போஷிக்கணும். ನಿನ್ನ ಹೆಂಡತಿನ ಪೋಷಿಸಬೇಕು. எப்படி போஷிக்கணும்னா ಹೇಗೆ ಪೋಷಿಸಬೇಕಂದ್ರೆ உன் சரீரத்தை போஷிப்பது போல. ನಿನ್ನ ಶರೀರವನ್ನ ಪೋಷಿಸುವ ಹಾಗೆ. வேலைக்கு போகிற, ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೀಯಾ, 11 மணிக்கு ஒரு பசி வரும், 11 ಗಂಟೆಗೆ ಒಂದು ಹಸು ಬರುತ್ತೆ, ஒரு வடையும் ஒரு டீயும் சாப்பிடணும், ಒಂದು ವಡೆನ ಒಂದು ಟೀನ ಕುಡಿಬೇಕು, ತಿನ್ಬೇಕು. இவ்வளவு நாள் நீ மாட்டு சாப்பிட்டுட்டு இருந்த, ಇವಾಗವರೆಗೂ ನೀನು ಒಬ್ಬನೇ ಅದನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ, இப்ப யோசிக்கணும், ಈಗ ಯೋಚಿಸಬೇಕು. நம்மை போல ஒரு சரீரம் ನನ್ನ ಹಾಗೆ ಒಂದು ಶರೀರ வீட்டுல இருக்குது, ಮನೆಯಲ್ಲಿದೆ. ஒரு போன் பண்ணி, ಒಂದು ಫೋನ್ ಮಾಡಿ, அம்மா வரும்போது ஒரு வடை வாங்கிட்டு வர்றேன், ಅಮ್ಮ ಬರುವಾಗ ಒಂದು ವಡೆ ತಕೊಂಡ್ಬರ್ತೀನಿ. அந்த பிள்ளை சொல்லி எனக்கு வேண்டாம், ಆ ಮಗು ಹೇಳುತ್ತೆ ನನಗೆ ಬೇಡ. இல்லம்மா நான் சாப்பிடுறேம்மா, ಇಲ್ಲಮ್ಮ ನಾನ್ ತಿಂತಾ ಇದ್ದೀನಿ, உனக்கு வாங்கிட்டு வர்றேன், ನಿನಗೂ ತಗೊಂಡ್ಬರ್ತೀನಿ. உன் மேல அன்பு கூடும், ನಿಮ್ಮ ಮಧ್ಯೆ ಪ್ರೀತಿ ಮೂಡುತ್ತೆ. நீ நல்ல வடைய தின்னுட்டு ನೀನ್ ಚೆನ್ನಾಗಿ ವಡೆ ತಿಂದು வீட்டுல வந்து இப்படி தொடச்சிட்டு ಮನೇಲಿ ಬಂದಿಂಗೆ ಒರೆಸ್ಕೊಂಡು சூப்பரா வடை கொடுத்தான்னு சொல்லக்கூடாது. ಸೂಪರ್ ಆಗಲ್ಲ ವಡೆ ಇತ್ತು ಅಂತ ಹೇಳ್ಬಾರ್ದು. நீ உன் சொந்த சரீரமா ಇದು ನಿನ್ನ ಸ್ವಂತ ಶರೀರಪ್ಪ, நேசித்து ಪ್ರೀತಿಸಿ பாதுகாக்கணும். ಕಾಯ್ಬೇಕು. இரண்டாவது அங்கே வேதம் சொல்லுகிறது, ಎರಡನೇದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ, கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல, ಕ್ರಿಸ್ತನು ಸಭೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ಹಾಗೆ, ஆண்டவர் சர்ச்சை நேசிக்கிறது போல. ದೇವರು ಚರ್ಚನ ಪ್ರೀತಿಸುವ ಹಾಗೆ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಅದರ ಅರ್ಥ ಏನು? ஆண்டவர் சபைக்காக உயிரையே கொடுத்தார். ದೇವರು ಸಭೆಗಾಗಿ ತಮ್ಮ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಟ್ಟರು. உன் உயிரை கொடுத்தாவது உன் மனைவியை காப்பு. ನಿನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟಾದರೂ ನಿನ್ನ ಹೆಂಡತಿನ ಕಾಯಬೇಕು. இன்னைக்கு வேதத்துக்கு கீழ்ப்படி, ನೀನು ಸತ್ಯವೇದಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗಿರು, உன் வாழ்க்கை சமாதானமா இருக்கும், ನಿನ್ನ ಜೀವಿತ ಸಮಾಧಾನಕರವಾಗಿರುತ್ತದೆ, குடும்ப ஆசீர்வாதமாகிரும், ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. அதை பாதுகாக்கணும். ಅದನ್ನ ಕಾಯಬೇಕಪ್ಪ. கிறிஸ்து சபையை பாதுகாப்பது போல ಕ್ರಿಸ್ತರು ಸಭೆಯನ್ನು ಕಾಯುವ ಹಾಗೆ உன் மனைவியை பாதுகாக்கணும். ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕಾಯಬೇಕು. இதை சொல்லும் போது எனக்கு முழு உரிமை உண்டு. ಇದನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಪೂರ್ಣ ಹಕ್ಕುಂಟು. இப்பொழுது என் மனைவி உயிரோட இல்லை, ಇವಾಗ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಜೀವಂತ ಇಲ್ಲ. அவள் மரித்து 4.5 வருஷம் ஆச்சு. ಆಕೆ ಸತ್ತು 4.5 ವರ್ಷವಾಯಿತು. 33.5 வருடம் என் கூட வாழ்ந்திருக்கு. 33.5 ವರ್ಷಗಳು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಜೀವಿಸಿದ್ದಾಳೆ. பெரிய சாட்சி என்னன்னா, ಒಂದು ದೊಡ್ಡ ಸಾಕ್ಷಿ ಏನಂದ್ರೆ, எனக்கு 3 பெண் பிள்ளைகள், ನನಗೆ 3 ಹೆಣ್ಮಕ್ಳು. 3 பேரும் சொன்னாங்க, 3 ಜನನು ಹೇಳಿದ್ರು, எங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டதை பார்த்தது, ನನ್ನ ತಂದೆಯೂ ತಾಯಿಯೂ ಜಗಳಾಡಿದ್ದು ನಾವು ನೋಡಿದ್ದೇ ಇಲ್ಲ. எனக்கு ஒரு நல்ல புத்தியுள்ள மனைவியை கொடுத்தார். ನನಗೊಬ್ಬ ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿವಂತ ಹೆಂಡತಿನ ದೇವರು நீ ಕೊಟ್ಟರು. எப்படி இருக்க போறேன்னு இனிமே தான் தெரியும். ನೀನು ಹೇಗಿರ್ತಿ ಅಂತ ಇನ್ಮೇಲೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ஒருவேளை நான் இதை தூக்கி, ಒಂದು ವೇಳೆ ನಾ ಇದನ್ನ ಎತ್ಕೊಂಡು, இது ப்ளூ கலர் அல்ல, ಇದು ಬ್ಲೂ ಕಲರ್ ಅಲ್ಲ, இது ரெட் கலர்னு சொன்னா, ಇದು ರೆಡ್ ಕಲರ್ ಅಂದ್ರೆ, இப்ப இந்த பிள்ளை என்ன சொல்லுவா? ಇವಾಗ ಈ ಮಗು ಏನ್ ಹೇಳ್ತಾಳೆ? ஏன் உங்களுக்கு கண்ணு தெரியலன்னு ಯಾಕೆ ನಿಮ್ ಕಾಣಿಸಲ್ವಾ ಅಂತಾಳೆ. அப்படிதானே? ಹಾಗೆ ತಾನೆ. ஆனா என் மனைவி அப்படி கேட்க, ಆದ್ರೆ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಆ ರೀತಿ ಆಗಿರ್ಲಿಲ್ಲ. ஆமாப்பா ரெட் கலர் தான். ಹೌದಪ್ಪ ಇದು ರೆಡ್ ಕಲರ್. என் 3 பிள்ளைகளை கூப்பிடுவா, ನನ್ನ 3 ಜನ ಹೆಣ್ಮಕ್ಳನ್ನ ಕರೀತಾ ಇದ್ಲು. அப்பா சொல்லிட்டாரு, ಅಪ್ಪ ಹೇಳ್ಬಿಟ್ರು இது ரெட் கலர். ಇದು ರೆಡ್ ಕಲರ್. அந்த மனைவியை எப்படி பாதுகாத்தேன்னா, ಆ ಹೆಂಡತಿನ ಹೇಗೆ ಕಾದೆ ಅಂದ್ರೆ, அவள் மரிப்பதற்கு முன்பு, ಆಕೆ ಸಾಯುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ 2 மாசத்துக்கு முன்பு, 2 ತಿಂಗಳ ಮುಂಚೆ என் 3 பிள்ளைகளும் ನನ್ನ 3 ಹೆಣ್ಮಕ್ಳು அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க, ಅವ್ರ ಅಮ್ಮ ಬಳಿ ಕೇಳ್ತಾರೆ, அம்மா தேனி பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? ಅಮ್ಮ ತೇನಿ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಎಲ್ಲಿದೆ? அது பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துல இருக்கு. ಆ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಇರೋ ಕಡೆನೇ ಇದೆ. அதான் எங்க இருக்கு? ಅದೇ ಎಲ್ಲಿದೆ? அத இருக்கிற இடத்துல. ಅದು ಇರೋ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಇದೆ. இப்போ போங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஒரு ஜாமான் வாங்கிட்டு வாங்க. ಹೋಗಿ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಹೋಗಿ ಒಂದು ಸಾಮಾನು ತಗೊಂಡ್ಬನ್ನಿ.
நான் போக மாட்டேன். ನಾನು ಹೋಗೋದಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? நான் போன அப்பா கூட தான் போவேன். ನಾನು ಹೋದ್ರೆ ಅಪ್ಪ ಜೊತೆನೇ ಹೋಗೋದು. ஒரு உண்மையை சொல்றேன், ಒಂದ್ ನಿಜ ಹೇಳ್ತೀನಿ. 33 வருஷம் 33 ವರ್ಷಗಳು என் மனைவிக்கு ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ என் ஊர்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் தெரியாது. ನನ್ನ ಊರಲ್ಲಿರುವಂತ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்த அளவு நான் பொத்தி பொத்தி என் கையில வச்சேன். ಆ ಹಂತಕ್ಕೆ ನಾನು ಆಕೆ ನನ್ನ ಕೈಲಿ ಅಡಗಿಸಿಟ್ಟಿದ್ದೆ. மனைவி ನಿನ್ನ ಹೆಂಡತಿ பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு. ಕಾಯಬೇಕಾಗಿರೋದು ನಿನ್ನ ಜವಾಬ್ದಾರಿ. ஒரு முள்ளு குத்துனா துடிப்பதை காட்டிலும் ನಿನಗೊಂದು ಮುಳ್ಳು ಚುಚ್ಚುವಾಗ ನೀನು ತವಕಿಸುವುದಕ್ಕಿಂತ மனைவி மேல ஒரு துரும்பு படாமல் பாதுகாக்க. ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಮೇಲೆ ಒಂದು ಗೀರು ಬೀಳದಾಗೆ ನೋಡ್ಕೋಬೇಕು. இதுதான் கிறிஸ்தவ கல்யாணம். ಇದೇ ಕ್ರೈಸ್ತರ ಮದುವೆ. இத வேற எங்கேயும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ಇದನ್ನ ಬೇರೆ ಎಲ್ಲೂ ಕಲಿಸ್ಕೊಡೋದಿಲ್ಲ. ஏன்னா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஒன்றும் இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಕಲಿಸ್ಕೊಡೋದಕ್ಕೆ ಏನೂ ಇಲ್ಲ. எங்களுக்கு கற்றுக் கொடுக்க எங்கள் இறைவன் புஸ்தகம் கொடுத்தார். ನಮಗೆ ಕಲಿಸ್ಕೊಡೋದಕ್ಕೆ ನಮ್ಮ ದೇವರು ಪುಸ್ತಕ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வேத புஸ்தகம் கொடுத்திருக்கிறார். ಸತ್ಯವೇದವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆகவே தான் குப்பையில கிடந்தேன். ಹಾಗಾಗಿ ನಾನು ಕಸದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೆ. நான் உண்மையா சொல்றேன், நான் கேர் ಆಫ್ ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್. ನಾನು ನಿಜವಾಗ್ಲೂ ಹೇಳ್ತೀನಿ, ನಾನು ಕೇರ್ ಆಫ್ ಫುಟ್ಪಾತ್. நான் ಅನೇಕ வீடுகள்ல டாய்ಲೆಟ್ கழுவி சோறு சாப்பிட்டிருக்கேன். ನಾನು ಅನೇಕ ಮನೆಗಳಲ್ಲಿ ಟಾಯ್ಲೆಟ್ ತಳ್ದು ಊಟ ಮಾಡಿರುವವನು. இப்ப தேனில வந்து கேட்டா, ಈಗ ತೇನಿ ಎಂಬ ಊರಲ್ಲಿ ಬಂದು ಕೇಳಿದ್ರೆ ರಾಜೇಂದ್ರನ್ ಕೋಟೀಶ್ವರನ್ சொல்லுவார். ರಾಜೇಂದ್ರನ್ ಕೋಟೀಶ್ವರ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. யாரும் உதவி செய்யல, ಯಾರು ಸಹಾಯ ಮಾಡಲಿಲ್ಲ. நான் கீழ்ப்படிந்த வேதம் என்னை உயர்த்தி இருக்கிறது. ನಾನು ವಿಧೇಯನಾಗಿದ್ದ ಸತ್ಯವೇದ ನನ್ನ ಎತ್ತಿದೆ. ಮೂರನೇದಾಗಿ உங்க 4 பேருக்கும் சொல்லுவேன், ನಿಮ್ಮ 4 ಜನಕ್ಕೆ ಹೇಳ್ತೀನಿ, எனக்கு ஒரு பிராக்டிகலா செய்ய வைக்கணும்னு ஆசை. ನನಗೊಂದು ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಆಗಿ ಮಾಡಿಸಬೇಕಂತ ಆಸೆ. நேரம் இல்ல, ಅದರ ಸಮಯ ಇಲ್ಲ. அந்த எபேசியர் சொல்லுகிறது, ಎಫೆಸ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೆ, இவர்கள் 2 பேரும் ಇವರಿಬ್ಬರು தகப்பனையும் ತಂದೆಯನ್ನು ತಾಯಿಯನ್ನು ಬಿಟ್ಟು இப்பதான் வேட்டு வைக்கிறீங்களே பாஸ்டர். ಇವಾಗೆ ನೀವು ಸುಟ್ಕೆ ಇಡ್ತಾ ಇದ್ರಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. நான் சில பாஸ்டர் சொல்ற மாதிரி சொல்ல மாட்டேன். ನಾನು ಕೆಲ ಪಾಸ್ಟರ್ಗಳು ಹೇಳುವಾಗ ಹೇಳೋದಿಲ್ಲ. அங்க விட்டுங்கிறதோட தான் இருக்கு. ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕು ಅಂತಿದೆ. ஆனா நம்ம பாஸ்டர் பிரிந்துன்னு எழுதிட்டாங்க. ಅದು ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಬೇರ್ಪಡಿಸಿ ಅಂತಿದೆ. வேதம் பிரிக்கல, ಸತ್ಯವೇದ ಬೇರ್ಪಡಿಸಲಿಲ್ಲ. ಬಿಟ್ಟು அப்படின்னா ಅಂದ್ರೆ ನಾನು இப்போ டைம் இல்ல, ಈಗ ಸಮಯ ಇಲ್ಲ. அம்மா அப்பாவுக்கு நடுவுல மாப்பிள்ளை நிறுத்துவேன். ಅಮ್ಮ ಅಪ್ಪ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮದುವೆ ಗಂಡು ನಿಲ್ಲಿಸ್ತೀನಿ. அடுத்து இங்கிட்ட அம்மா அப்பா நடுவுல பொண்ணை நிறுத்துவேன். ಮತ್ತೆ ಈ ಕಡೆ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಮಧ್ಯೆ ಹುಡುಗಿ ನಿಲ್ಲಿಸ್ತೀನಿ. இப்ப மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவும் ಈಗ ಗಂಡಿನ ಅಪ್ಪ ಅಮ್ಮನು இன்னைக்கு வரைக்கும் ಇವತ್ತಿನವರೆಗೂ தனக்கு நடுவுல பையன் வச்சாருன்னா ತಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಗನ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರು. அம்மா சொல்லுவா என் மகன், ಅಮ್ಮ ಹೇಳ್ತಾಳೆ ನನ್ನ ಮಗ, அப்பா சொல்லுவார் என் மகன், ಅಪ್ಪ ಹೇಳ್ತಾರ ನನ್ನ ಮಗ. 2 பேரும் நிக்க, ಇಬ್ಬರು ನಿಂತ್ಕೊಂಡು மகன் சொல்லுவான், ಮಗ ಹೇಳ್ತಾನೆ என்னக்கு வேணும்னாலும் என்ன வேணும்னா ಏನ್ ಬೇಕಂದ್ರು ಡ್ಯಾಡಿ புள்ள. ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಗು ಮಮ್ಮಿ ಡ್ಯಾಡಿ. இப்ப வசனம் சொல்லுது, ಈಗ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, கொஞ்ச நேரத்துல ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ நல்ல வேலை இவர்தான் செய்ய போறாரு. ಆ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಇವರೇ ಮಾಡ್ತಾರೆ. என்ன பண்ண போறாரு? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? 2 பேருக்கு நடுவுல இருக்கிற பிள்ளைய, ಇಬ್ಬರ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವಂತ ಮಗುವನ್ನ அப்படி இழுத்து ಹಂಗೆ ಎಳೆದು, இங்கிட்ட அப்பா அம்மா, ಇದು ಅಪ್ಪ ಅಮ್ಮ, இங்கிட்ட அப்பா அம்மா, ಇಲ್ಲಿನ ಅಪ್ಪ ಅಮ್ಮ, நடுவுல இவங்க 2 பேர், ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇವರಿಬ್ಬರು. இப்போ ಈಗ இவ்வளவு நாளா ಇಷ್ಟು ದಿನಗಳಿಂದ நடுவுல பிள்ளை, ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಗು, இப்போ ಈಗ நடுவுல புருஷன் மனைவி, ಮಧ್ಯದಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ. இப்ப 2 பேர் எங்க போயிட்டீங்க? ಈಗ ಇಬ್ರು ಎಲ್ಲೋಗ್ಬಿಟ್ರಿ? ஒதுங்கிட்டீங்க. ಜರ್ಕೊಂಡ್ರಿ. எங்க போயிட்டீங்க? ಎಲ್ಲೋದ್ರಿ? ஒதுங்கி தான் நிக்கணும். ಬದಿ ಸರದು ನಿಲ್ತಿದ್ದೀರಿ. இனி இவங்க 2 பேருக்கு நடுவுல வரக்கூடாது. ಇನ್ಮೇಲೆ ಇವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಬರಬಾರದು. வந்தா தான் வீட்டுக்குள்ள பிரச்சனை. ಬಂದ್ರನೆ ಮನೆಯಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ. நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ ನೀವು ಹೇಗೆ ಜೀವಿಸಿದ್ರು அவங்கள வாழ விடுங்க. ಅವ್ರನ್ನ ಜೀವಿಸಲು ಬಿಡಿ. விலகி போக கூடாது, ಬಿಟ್ಟು ಹೋಗಬಾರದು, பக்கத்துல நிக்கணும். ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು. அவங்கள வெறுக்க கூடாது, ಅವ್ರನ್ನ ಅಗಲಿಸಬಾರದು. அவங்க உங்க பக்கத்துல நிக்கணும். ಅವ್ರು ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು. ಮೊದಲೇ சொல்லிட்டேன், ನಾನು ಮೊದಲೇ ಹೇಳ್ಬಿಟ್ಟೆ, உங்களுக்கு ಆಲೋಚನೆ ಅವர்களிடத்தில் ನಿಮಗೆ ಆಲೋಚನೆ ಅವರಿಂದಲೇ ಬರಬೇಕು. அவங்க தான் உனக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, ಅವರೇ ನಿಮಗೆ ಆಲೋಚನೆ ಕೊಡ್ತಾರೆ. அவங்க தான் உங்களை பாதுகாப்பாங்க, ಅವರೇ ನಿಮ್ಮನ್ನ ಕಾಯ್ತಾರೆ, அவங்க தான் உங்களை உயர்த்துவாங்க, ಅವರೇ ನಿಮ್ಮನ್ನ ಹೆಚ್ಚಿಸ್ತಾರೆ. ஆகவே ಆದ್ದರಿಂದ நல்ல நாளில, ಈ ಒಳ್ಳೆ ದಿನದಲ್ಲಿ உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். ಈಗ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿರಿ. உங்களை மட்டும் இல்ல, ನಿಮ್ಮನ್ನ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, உங்களால ನಿಮ್ಮಿಂದ 2 குடும்பமும் உயர, 2 ಕುಟುಂಬಗಳು ಹೆಚ್ಚಿಸಲು ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. இத்தனை ஊழியர்களும் சேர்ந்து, ಸೇವಕರುಗಳು ಸೇರಿ உங்களை வாழ்த்த
வாழ்த்துகிறோம். ನಿಮ್ಮನ್ನು ಹರಿಸ್ತೇವೆ. இந்த உலகத்துக்கே நீங்க சாட்சியாகி, ಈ ಲೋಕಕ್ಕೆ ನೀವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಿ. நீங்க உயர்ந்து இருக்கணும். ನೀವು ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. உங்க கையால ನಿಮ್ಮ ಕೈಯಾರೆ ஆஸ்தியை வாங்கணும், ಆಸ್ತಿ ಕೊಂಡ್ಕೊಳ್ಬೇಕು, வீட கட்டணும், ಮನೆ ಕಟ್ಟಬೇಕು, அப்பா அம்மா மாமனார் மாமியாரை உட்கார வைக்கணும், ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಮಾವ ಅತ್ತನ ಕೂರಿಸಬೇಕು, உங்களை பார்த்தவங்க சொல்லணும், ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವವರು ಹೇಳಬೇಕು, பிள்ளையால நான் பெருமைப்படுகிறேன், ನನ್ನ ಮಗುವಿನಿಂದ ನಾನು ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். ಇವತ್ತು ನಾವೆಲ್ಲಾ ಬಂದಿದ್ದೀವಿ. இந்த பிள்ளைகளை வாழ்த்த ಈ வந்திருக்கிறோம். ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಲು ಬಂದಿದ್ದೇವೆ. நிறைய கல்யாண வீட்டுல பாக்குறேன், ಅನೇಕ ಮದುವೆ ಮನೆಗಳಲ್ಲಿ ನೋಡ್ತೀನಿ. ஆனா இங்க ரொம்ப வித்தியாசமா பாக்குறேன். ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ನೋಡ್ತೀನಿ. நிறைய கல்யாண வீட்டுல ಅನೇಕ ಮದುವೆ ಮನೆಗಳಲ್ಲಿ கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ಮದುವೆ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆಯೇ எல்லார் கண்ணு அங்க பாக்கும், ಎಲ್ಲರ ಕಣ್ಣು ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇರುತ್ತೆ. எப்படா சோறு போடுவீங்க, ಯಾವಾಗ ಊಟ ಹಾಕ್ತಾರೆ, நாங்க வந்ததே அதுக்கு தானே, ನಾವು ಬಂದಿದ್ದೆ ಅದಕ್ಕೆ ತಾನೆ. ஆனா நம்ம கையில ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுத்தாங்க பாருங்க. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಪತ್ರಿಕೆ ಕೊಟ್ಟರಲ್ವಾ, ಮದುವೆ ಪತ್ರಿಕೆ. குடும்பமாய் வந்து ಕುಟುಂಬವಾಗಿ ಬಂದು சாப்பிட்டு போங்கன்னு அனுப்பியிருக்காங்க. ಊಟ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಅಂತ ಬರ್ದಿರ್ತಾರೆ. பிரிண்ட் ஆனது என்ன இருக்கு, ಅಲ್ಲಿ ಏನು ಪ್ರಿಂಟ್ ಆಗಿರುತ್ತೆ, குடும்பமாய் வந்து ಕುಟುಂಬವಾಗಿ ಬಂದು மணமக்களை வாழ்த்துங்க, ಮದು ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. நம்ம வாழ்த்தத்தான ನಾವು வந்திருக்கிறோம். ಆಶೀರ್ವದಿಸಲು ಬಂದಿದ್ದೀವಲ್ಲ. நான் நம்புகிறேன் நீங்க எல்லாரும் வாழ்த்த ನಾನು வந்திருக்கிறீங்க. ನಂಬಿದ್ದೀನಿ ನೀವೆಲ್ಲ ಇವ್ರನ್ನ இப்ப ಹರಿಸುವುದಕ್ಕಾಗಿ நான் ಬಂದಿದ್ದೀರಿ. விசுவாசிக்கிறேன், ಈಗ ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸ್ತೇನೆ, நானும் வாழ்த்த வந்திருக்கிறேன். ನಾವು ಹರಿಸಲು இங்க ಬಂದಿದ್ದೇವೆ. இருக்கிற ஊழியர்களும் வாழ்த்த ಇಲ್ಲಿರುವ வந்திருக்கிறோம். ಸೇವಕರುಗಳು ಹರಿಸಲು ಬಂದಿದ್ದಾರೆ. ஆனா நான் அடிக்கடி சொல்லுவேன், ಆದ್ರೆ ಅವಾಗ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, உங்க எல்லாரையும் நினைச்சு பாருங்க, ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ನೆನೆಸಿ ನೋಡಿ, உங்க கல்யாணத்துல எத்தனை வயசானவங்க வந்து வாழ்த்துனாங்க, ಎಷ್ಟು ಜನ ವಯಸ್ಸಾದವರು ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಹರಿಸಿದ್ರು. இங்க எப்படி வாழ்த்துறாங்களோ இல்லையோ, ಇಲ್ಲಿ ಹೇಗೆ ಹರಿಸ್ತಾರೋ ಎಲ್ಲೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, தமிழ்நாட்டுல வாழ்த்துவாங்க. ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಹರಿಸ್ತಾರೆ. 16 பெற்று 16 ಹೆತ್ತು பெருவாழ்வு வாழ்க, ಉತ್ತಮವಾದ ಜೀವಿತ ಜೀವಿಸಿ, கல்யாணம் முடிச்சு ஒரு மாசத்துல ಮದುವೆಯ ಮುಗಿಸಿ 1 ತಿಂಗಳಲ್ಲಿ அவன் தலையில அடிச்சுட்டு சொல்லுவான், ಅವನ್ ತಲೆಯಲ್ಲಿ ಹೊಡ್ಕೊಂಡು ಹೇಳ್ತಾನೆ, இந்த கிழட்டு போய் வாழ்த்திட்டு போனா, ಆ ಮುಖ ಅರಸ್ಬಿಟ್ಟು ಹೋದ, ஏண்டா கல்யாணம் முடிச்சே நிக்கிறேன். ಯಾಕೋ ಮದುವೆ ಆಯ್ತು ಅಂತ ಅನಿಸ್ತೇನೆ. எத்தனை பேர் நம்மளை வாழ்த்துனாங்க, ಎಷ್ಟು ಜನ ನಮ್ಮನ್ನು ಹರಿಸಿದ್ದಾರೆ, ஏதாவது நடந்திருக்குதா, ಏನಾದ್ರೂ ನಡೆದಿದ್ಯಾ? அதனால நாம் வாழ்த்த வேண்டாம், ಆದ್ರೆ ನಾವು ಹರಿಸುವುದು ಬೇಡ, நம்மெல்லாம் ஒண்ணு செய்ய போகிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದನ್ನು ಮಾಡೋಣ. இந்த பிள்ளைகளை கடவுள் வாழ்த்தட்டும், ಈ ಮಕ್ಕಳನ್ನ ದೇವರು ಹರಿಸಲಿ, இயேசு வாழ்த்தட்டும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹರಿಸಲಿ. கடந்த சில நாட்களா ಕೆಲ ದಿನಗಳಿಂದ அதிகமாய் ஜெபம் பண்ணினேன், ಬಹಳವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. இந்த பிள்ளைகளை நீங்க வாழ்த்துங்க, ಈ ಮಕ್ಕಳನ್ನ ನೀವು ಹರಿಸಿ ಸ್ವಾಮಿ. என் கண் முன்பு ஒரு வசனத்தை காண்பித்தார், ದೇವರು ನನ್ನ ಕಣ್ಣ ಮುಂದೆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು நீங்க ரெண்டு ತೋರಿಸಿದರು. பேரும் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ನೀವಿಬ್ಬರು ಅದನ್ನು ಗುರುತು ಹಾಕಿಕೊಳ್ಳಿರಿ. ஆதியாகமத்தின் புஸ்தகம் ಆದಿಕಾಂಡದ ಪತ್ರಿಕೆ 26ஆம் அதிகாரம் 26ನೇ ಅಧ್ಯಾಯ 24ஆம் வசனம். 24ನೇ ವಾಕ್ಯ. ஒரு 5 நிமிஷம் தான் பேசுவேன். ಒಂದು 5 ನಿಮಿಷ ಮಾತಾಡ್ತೀನಿ. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 26 26 24 24ರಲ್ಲಿ புருஷன் மனைவியாய் இருந்த ஈசாக்கை பார்த்து, ಗಂಡ ಹೆಂಡತಿಯಾಗಿದ್ದ ಈಸಾಕನನ್ನು ನೋಡಿ, 2 பேரையும் பார்த்து, ಇಬ್ಬರನ್ನು ನೋಡಿ, ஒரு நாள் இரவு ಒಂದು ದಿನ ರಾತ್ರಿ ஆண்டவரே நேரில் வாழ்த்துகிறார். ದೇವರೇ ನೇರವಾಗಿ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. இன்னைக்கு ஆண்டவர் நேரில் வரலவில்லை, ಇವತ್ತು ದೇವರು ನೇರವಾಗಿ நம்மை அழைத்து கொண்டு வந்து வாழ்த்த ನಮ್ಮ போகிறார். ಮೂಲಕ ಅವ್ರನ್ನ ಹರಿಸ್ತಾರೆ. அதை நான் முழுவதும் சொல்லல, ಅದು ನಾನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಹೇಳೋದಿಲ್ಲ. 3 வார்த்தை சொல்லுகிறார். 3 ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. ஈசாக்கே ಈಸಾಕೆ பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, தம்பி ತಮ್ಮ பயப்படாத, ಹೆದರಬೇಡ. ஐயா சொல்லிட்டாரு, ಅಯ್ಯ ಹೇಳ್ಬಿಟ್ರು, நான் தான் உழைக்கணும், ನಾನೇ ಕಷ್ಟ ಪಡಬೇಕು, நான் தான் காப்பாத்தணும், ನಾನೇ ಕಾಪಾಡಬೇಕು, நான் தான் உயிரையே கொடுக்கணும், ನಾನೇ ಪ್ರಾಣ ಕೊಡಬೇಕು, நான் தான் வீடு கட்டணும், ನಾನೇ ಮನೆ ಕಟ್ಟಬೇಕು. அதுக்கு தான் உனக்கு எனக்கு மீசைய வச்சிருக்கு, ಅದಕ್ಕಾಗಿ ನಿನಗೂ ನನಗೂ ಮೀಸೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. புடவைய கொடுத்திருப்பாரு, புடவைய கொடுத்திருப்பாரு, ಒಡವೆ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. மீச வச்சதே நம்ம செய்ய முடியும் நம்பிதான். ಮೀಸೆ ಇಟ್ಟದೆ ನಾವು ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತೀವಿ ಅಂತ ನಂಬಿಕೆಯಿಂದ அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், ಇವತ್ತ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, பயப்படாத. ಹೆದರಬೇಡ. ஏன் கிறிஸ்தவ கல்யாணம் மேன்மையானது தெரியுமா? ಯಾಕೆ ಕ್ರೈಸ್ತರ ಮದುವೆ ಮಹತ್ವವಾದದ್ದು உங்க ಗೊತ್ತಾ? கல்யாணம் நடக்கும்போது, ನಿಮ್ಮ ಮದುವೆಗಳು ನಡೆಯುವಾಗ, தாலி கழுத்துல ஏறும்போது, ತಾಳಿ ಕತ್ತಲ್ ಹತ್ತುವಾಗ, தாலி கட்டும்போது, ತಾಳಿ ಕಟ್ಟುವಾಗ, இதுவரைக்கும் நிம்மதியா இருந்தோமே, ಇವಾಗವರೆಗೂ ನೆಮ್ಮದಿಯಾಗಿದ್ದೇವೆ, எப்படி இவளுக்கும் சேர்த்து சோறு போடுறது, ಹೆಂಗೆ ಇವಳಿಗೂ ಸೇರಿ ಊಟ ಹಾಕೋದು, நமக்கு ட்ரெஸ் எடுக்கவே கஷ்டம் இல்லை, ನಮಗೆ ಡ್ರೆಸ್ ತಗೊಳ್ಳೋದೇ ಕಷ್ಟ, இது எப்படி இன்னொரு பொம்பளைக்கும் ட்ரெஸ் எடுக்க, ಹೇಗೆ ಇನ್ನೊಬ್ಬ ಸ್ತ್ರೀಗೆ ಬಟ್ಟೆ அது ಇಸ್ಕೊಳ್ಳೋದು, கடைக்கு போனா ஒரு சேலையா எடுப்பா, ಆದ್ರೆ ಅಂಗಡಿಗೆ ಹೋದ್ರೆ ಒಂದ್ ಸೀರೆನ ತಗೊಂತಾರೆ, 3 நாள எடுப்பாரு, 3-4 ತಗೊಂತಾರೆ. இந்த கவலை எல்லாம் வந்தது, ಈ ಯೋಚನೆ ಎಲ್ಲ ಬಂತು. பெண்களுக்கு கவலை, ಹೆಂಗಸರಿಗೆ ಯೋಚನೆ, என்ன செய்வானோ, ಏನ್ ಮಾಡ್ತಾನೋ, எப்படி இருப்பானோ, ಹೇಗಿರ್ತಾನೋ. ஆனா எங்கள் தேவன் சொல்லுகிறார், ಆದ್ರೆ ನಮ್ಮ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, பயப்படாத, ಹೆದರಬೇಡ, பயப்படாத, ಹೆದರಬೇಡ.
ಬೇಡ. உங்க ரெண்டு பேரையும் பார்த்து ಇವತ್ತು ನಿಮ್ಮಿಬ್ಬರನ್ನು ನೋಡಿ யார் என்ன பயமுறுத்தினாலும் ಯಾರೇನ್ ಹೆದರ್ಸಿದ್ರು பயப்படாதீங்க, ಹೆದರಬೇಡಿರಿ. கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ நான் உன் கூட இருப்பேன். ನಾನ್ ನಿನ್ನೊಟ್ಟಿಗಿರ್ತೇನೆ. இன்னைக்கு உங்களை கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், ಇವತ್ತು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡುವಂತ ವಾಗ್ದಾನ, உங்க கூட கர்த்தர் இருப்பார். ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ದೇವರಿರ್ತಾರೆ. யார் இருக்கிறாங்களோ இருக்கலையோ, ಯಾರು ಇರ್ತಾರೋ ಇಲ್ವೋ கர்த்தர் கூட இருப்பார். ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿರೋ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? நல்ல பாக்கெட்ல பணம் இருக்கும்போது, ಬಹಳವಾಗಿ ಜೋಬಲ್ಲಿ ಹಣ ಇರುವಾಗ, கழுத்து நிறைய நகை இருந்தா, ಕತ್ತು ಪೂರ್ತಿ ಆಭರಣ ಇದ್ರೆ வாலாற்ற நாய் 100 நாய் வரும். ಬಾಲ್ ಅಲಾಡ್ಸೋ ನಾಯಿನಿಂದ 100 ಬರುತ್ತೆ. சுத்தி சுத்தி வருமா, ಸುತ್ತಿ ಸುತ್ತಿ ಬರ್ತದೆ. இங்க மட்டும் எப்படி? ಇಲ್ಲಿ ಮಾತ್ರ ಹೇಗೆ? நல்ல கோட் ஷூட் போடுங்க, ಒಳ್ಳೆ ಕೂಟು ಸೂಟ್ ಹಾಕೊಳ್ಳಿ, மேல சேர் கொடுப்பான், ಮೇಲೆ ಚೇರ್ ಕೊಡ್ತಾರೆ. நம்ம பாஸ்டர்ஸ் ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ಗಳೇ சாதாரண இன்பம் ஒரு ட்ரெஸ் போட்டுவாங்க, ಸಾಧಾರಣವಾದ ಒಂದು ಡ್ರೆಸ್ ಹಾಕೊಂಡ್ ಬನ್ನಿ, அங்க பின்னாடி அங்க அந்த வேலையை பாருங்க. ಆ ಕೆಲಸ ನೋಡಿ ಅಂತಾರೆ. பணம் இருந்தால் மதிக்கிற உலகம், ಹಣ ಇದ್ರೆ ಗೌರವಿಸುವಂತ ಲೋಕ, அழகு இருந்தால் மதிக்கிற உலகம், ಸೌಂದರ್ಯ ಇರುವಾಗ ಗೌರವಿಸುವಂತ ಲೋಕ, ஓடி வருவான். ಜೊತೆಲಿ ಓಡಿ ಬರ್ತಾರೆ. கொஞ்சம் பிரச்சனை வரட்டும், ಸ್ವಲ್ಪ ಸಮಸ್ಯೆ ಬರಲಿ, உங்க பக்கம் ஒருத்தர் வரமாட்டார். ನಿಮ್ಮ ಮಧ್ಯೆ ಬಳಿ ಒಬ್ಬನು ಬರೋದಿಲ್ಲ. உலகம். ಇದು ಲೋಕ. என் மனைவி மரித்த பொழுது ನನ್ನ ಹೆಂಡತಿ ಸತ್ತಾಗ யாருக்கும் அந்த வேதனை வரக்கூடாது, ಯಾರಿಗೂ ಈ ವೇದನೆ ಬರಬಾರದು. நான் என் தாய் தகப்பனுக்கு ஒரே பிள்ளை, ನಾನು ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಒಬ್ಬನೇ ಮಗ. என் மனைவி கூட பிறந்தவர்கள் 11 பேர், ನನ್ನ ಹೆಂಡತಿ ಜೊತೆ ಹುಟ್ಟಿದವರು 11 ಜನ, 1 டஜன். 1 ಡಜನ್. ஆனா எனக்கு கிடைச்ச பாக்கியம்லாம் இங்க இருக்கிற ஆண்கள் யாருக்கும் கிடையாது. ಆದ್ರೆ ನನಗೆ ಸಿಕ್ಕಿರುವಂತ ಭಾಗ್ಯ ಇಲ್ಲಿರೋ ಯಾವ ಗಂಡಸರು ಸಿಕ್ಕಿರೋದಿಲ್ಲ. ஏன்னா நான் கல்யாணம் முடிக்கும் போது, ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಮದುವೆ ಆಗುವಾಗ எங்க மாமனார் வேமா வந்தாரு, ನನ್ನ ಮಾವನವರು ವೇಗವಾಗಿ ಬಂದ್ರು. மருமகனே இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன்னு போயிட்டாரு. ಅಳಿಯಾನೇ ಈ ಮಗುನ ಸ್ವಲ್ಪ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ರು. நான் நினைச்சேன் யாரோ பேத்திய கொடுத்துட்டு போறாரு ನಾನು நினைச்சேன். ಯಾರೋ ಮೊಮ್ಮಗಳನ್ನ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇದಾರೆ ಅನ್ಕೊಂಡೆ. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சொல்றாரு, ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಆದ್ಮೇಲೆ ಬಂದು ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, அதுதான் என் மகாங்கிறாரு. ಅದೇ ನನ್ನ ಮಗಳು ಅಂತ. 2.5 வயசுல கொழுந்தியால் தூக்குன பாக்கியம் என்னை தவிர இந்த உலகத்துல எந்த ஆம்பளைக்கும் கிடைக்கும். 2.5 ವಯಸ್ಸಿನ ನಾದ್ನಿನ ಹೊತ್ತಂತ ಭಾಗ್ಯ ನನಗೆ ಬಿಟ್ರೆ ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ಲ. ஒரு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி ஒன்னு சொன்னாரு. ಆದ್ರೆ ನನಗೊಂದು ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಬರುವಾಗ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರು, இல்ல மருமகனே, இந்த பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்னாரு. ಅಳಿಯ ಈ ಮಗು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಇದರಿಂದ ಒಂದು ಗಂಡು ಮಗು ಹುಟ್ಟಬೇಕು ಅಂತ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದ್ರು. அவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிறந்து ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ என் மனைவியை நான் அடக்கம் பண்ணும்போது, ನನ್ನ ಹೆಂಡತಿನ ನಾನು ಸಮಾಧಿ ಮಾಡುವಾಗ என் தாய் தகப்பனு என் கூட வரல. ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯು ನನ್ನ ಜೊತೆಲಿ ಇಲ್ಲ. என் மனைவியோட பிறந்தவர்கள் யாரும், ನನ್ನ ಹೆಂಡತಿಯೊಟ್ಟಿಗೆ ಹುಟ್ಟಿದವರು ಯಾರು ಜೊತೆಲಿಲ್ಲ. கஷ்டம் வரும்போது ಕಷ್ಟ ಬರುವಾಗ எல்லாரும் ஓடுவான், ಎಲ್ಲಾರು ಓಡೋಗ್ತಾರೆ. ஆனா என் தெய்வம் மட்டும் சொன்னார், ಆದ್ರೆ ನನ್ನ ದೇವರು ಮಾತ್ರ ಹೇಳ್ತಾರೆ, நான் உன் கூட இருக்கேன். ನಾನ್ ನಿನ್ನೊಟ್ಟಿಗಿರ್ತೇನೆ. இன்னைக்கு உங்களுக்கு ಇವತ್ತು ನಿಮಗೆ அந்த தேவன் வாக்கு கொடுக்க, ಆ ದೇವರು ಮಾತು ಕೊಡ್ತಾರೆ, உங்க கூட கர்த்தர். ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ದೇವರು ಇರ್ತಾರೆ. இப்ப பக்கத்துல உங்க அப்பா உட்கார்ந்து யோசிக்கிறார், ಈಗ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ತಂದೆ ಕೂತು ಯೋಚಿಸ್ತಾರೆ, நம்ம கல்யாணத்துல இப்படிலாம் ஒருத்தன் வாழ்த்தல, ನಮ್ಮ ಮದುವೆಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಯಾರು ನಮ್ಮನ್ನ ಹರಿಸ್ಲಿಲ್ವೇ. உங்க அப்பா ಅಮ್ಮ யோசிக்கிறாங்க, ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಯೋಚಿಸ್ತಾರೆ. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், ಇವತ್ತು ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, நான் உன் கூட வருவேன். ನಾನ್ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಬರ್ತೀನಿ. இந்த கல்யாணத்துக்கு வந்தவர் நீங்கள் பாக்கியவான். ಈ ಮದುವೆಗೆ ಬಂದದ ನೀವು ಧನ್ಯರು. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க கூட நான் இருப்பேன். ಇಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನ್ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರ್ತೀನಿ. சந்தோஷம் இருக்கா? ಸಂತೋಷ ಇದೆಯಾ? 2 பேருக்கு இருக்கா? ಇಬ್ಬರಿಗೂ ಇದೆಯಾ? நான் சொன்னதுனால இருக்க மாட்டார், ನಾನು ಹೇಳುವುದರಿಂದ ಮಾತ್ರ ಇರುವುದಿಲ್ಲ. உன் கூட இருக்கணும்னா ನಿಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇರ್ಬೇಕಂದ್ರೆ ஒழுங்கா வேதம் வாசிக்கும். ನೀವು ಕ್ರಮವಾಗಿ ಸತ್ಯವಾದ ಓದಬೇಕು. நாங்கள் புதுமண தம்பதிகள் ನಾವು ಹೊಸ ದಂಪತಿಗಳು, ரொம்ப பிஸியா இருப்போம். ನಾವು ಬಹಳ ಬ್ಯುಸಿ ಆಗಿರ್ತೀವಿ. போனை தூக்கி உடைச்சிட்டு போயிடணும். ನಿಮ್ಮ ಫೋನ್ ಎತ್ತು ಒಡೆದಾಕ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತೀನಿ. அதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இருக்குல்ல? ಅದೆಲ್ಲ ನೋಡೋದಕ್ಕೆ ಟೈಮ್ ಇದೆ ಅಲ್ವಾ? இப்பயே எப்படா போனை கொடுப்பாங்க? ಈಗಲೇ ಯಾವಾಗೋ ಫೋನ್ ಕೊಡ್ತಾರೆ. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் ಎಷ್ಟು ಜನ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಮೆಸೇಜ್ ಕಳ್ಸಿರ್ತಾರೆ. துருங்குது, ಆ ಕೈ ನುಣು ಅಂತ ಇರುತ್ತೆ. அதை விட வேதத்துக்கு முக்கியத்துவம். ಅದಕ್ಕಿಂತ ಸತ್ಯವೇದಕ್ಕೆ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಕೊಡಬೇಕು. 2 ஜெபம் பண்ணணும், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. கூட்டம் முடிஞ்சு ಕೂಟ ಮುಗಿದು இன்னைக்கு உங்களுக்கு சீக்கிரம் சாப்பிட விட மாட்டாங்க. ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನ ಬೇಗ ಊಟಕ್ಕೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. சோறு கிடைக்காது. 3 ಗಂಟೆನೋ 4 ಗಂಟೆನೋ ಊಟ ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ. ஒரு ಆಸೆ வருமே சாப்பிடணும்னு. ಆದ್ರೆ ಒಂದು ಆಸೆ ಬರುತ್ತಲ್ಲ, ಊಟ ಮಾಡಬೇಕು ಅಂತ. பலன் கிடைக்குமே. ಊಟ ಮಾಡಿದ್ರೆ ಬಲ ಸಿಗುತ್ತಲ್ವಾ? அதே போல 2 பேரும் குடும்ப ஜெபம் பண்ணாமல் வாழ்க்கை நடத்தவே கூடாது. ಅದೇ ವಿಧವಾಗಿ ಇಬ್ಬರು ಕುಟುಂಬ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಿರಾ ಕುಟುಂಬ ನಡೆಸುವುದಲ್ಲ. ಮೂರನೇದಾಗಿ ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னா ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇರಬೇಕಂದ್ರೆ ஞாயிற்றுக்கிழமையானா ಭಾನುವಾರವಾದ್ರೆ 2 பேர் வீட்டுல ಇಬ್ಬರು ಮನೆಯಲ್ಲಿ
ரொம்ப தெரிஞ்சவங்க பிள்ளை, ಬಹಳ ಗೊತ್ತಿರುವವ್ರ ಮಗಳೇ, தம்பி அவங்க ரொம்ப வேண்டியவங்க, ಅಪ್ಪ ಅವ್ರು ತುಂಬಾ ಬೇಕಾದವರು, அப்பா ಅಮ್ಮவுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க, ಅಪ್ಪ ಅಮ್ಮಗೆ ಬಹಳ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ, அவங்க ஃபங்க்ஷன் போகணும், ಅವರು ಫಂಕ್ಷನ್ ಹೋಗ್ಬೇಕು, ரெண்டு பேரும் சொல்லணும் ಇಬ್ರು ಹೋಗ್ಬೇಕು, ஞாயிற்றுக்கிழமையானா வரமாட்டோம், ಭಾನುವಾರ ಆದ್ರೆ ಬರೋದಿಲ್ಲ, ஞாயிற்றுக்கிழமைனா எங்க போயிருவோம், ಭಾನುವಾರ ಆದ್ರೆ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು, கோயிலுக்கு போகணும், ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು. இது மூணையும் விடாதீங்க, ಇದನ್ನ ಮೂರನ್ನು ಬಿಡಬೇಡಿ. உங்க அப்பா அம்மாவுக்கு கிடைக்காத பாக்கியம் ನಿಮ್ಮ கர்த்தர் ತಂದೆ உங்களுக்கு ತಾಯಿಗಳಿಗೆ ಸಿಗದಿರುವಂತ ಭಾಗ್ಯ ನಿಮಗೆ உங்க கூட ಸಿಗುತ್ತೆ. கர்த்தர் இருப்பா. ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ದೇವರು ಇರ್ತಾರೆ. ரெண்டு அவர் சொல்லுகிறார், ನಂತರ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, நான் உன்னை ஆசீர்வதி. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ. யார் ஆசீர்வதிப்பா? ಯಾರು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ? இந்த உலகத்துல 3 ஆசீர்வாதம் இருக்கு. ಈ ಲೋಕದಲ್ಲಿ 3 ಆಶೀರ್ವಾದವಿದೆ. உலகத்துல அப்பா ಅಮ್ಮ கொடுக்கிற ஆசீர்வாதம், ಲೋಕದಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿ ಕೊಡುವಂತ ಆಶೀರ್ವಾದ, அப்பா ಅಮ್ಮ சொத்து சேர்த்து வச்சு, ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಆಸ್ತಿ ಸೇರಿಸಿಟ್ಟು அப்பா மண்டைய போட்டு போயிருவாரு, ಅಪ್ಪ ತೀರೋಗ್ಬಿಡ್ತಾರೆ, அண்ணன் தம்பி அருவாளை தூக்குவான், ಅಣ್ಣ ತಮ್ಮ ಮೊಚ್ಚತ್ಕೊಂತಾರೆ. உருப்பட்ட சரித்திரம் இல்ல. ಅಲ್ಲಿ ಉದ್ಧಾರ ಆದಂತ ಚರಿತ್ರವೇ ಇಲ್ಲ. இரண்டாவது ஆசீர்வாதம், ಎರಡನೇ ಆಶೀರ್ವಾದ பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம். ಸೈತಾನ ಕೊಡುವಂತ ಆಶೀರ್ವಾದ. ஏய் நீ வாங்கு, லஞ்சம் வாங்கு, ನೀನ್ ತಗೋ, ಲಂಚ ತಗೋ, அத்தனை கமிஷன் வாங்கு, ಅಷ್ಟು ಕಮಿಷನ್ ತಗೋ, இவ்வளவு தொகை வாங்கு, ಇಷ್ಟು ತಗೋ, உருப்படவே மாட்டான். ಅವ್ರ ಉದ್ಧಾರನೇ ಆಗೋದಿಲ್ಲ. அது தவறான வழியில் வருகிற ಅದು ஆசீர்வாதம், ತಪ್ಪಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬರೋ அது ಆಶೀರ್ವಾದ, நமக்கு வேண்டாம். ಅದು ನಮಗೆ ಬೇಡ. மூணாவது ஆசீர்வாதம், ಮೂರನೇ ಆಶೀರ್ವಾದ தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். ದೇವರು ಕೊಡುವಂತ ಆಶೀರ್ವಾದ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವಾದ ಹೇಳುತ್ತೆ, வேதனை வரவே வர. ವೇದನೆ ಬರುವುದೇ ಇಲ್ಲ. ஆண்டவர் சொல்றாரு, ಇವತ್ತು ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, உங்க ரெண்டு பேரையும் உங்க அப்பா அம்மா ஆசீர்வதிக்க மாட்டாங்க, ನಿಮ್ಮಿಬ್ಬರನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಆಶೀರ್ವದಿಸೋದಿಲ್ಲ, உறவுகள் ஆசீர்வதிக்காது, ಕುಟುಂಬಗಳು ಆಶೀರ್ವದಿಸೋದಿಲ್ಲ, நாங்களும் ஆசீர்வதிப்பதில்லை, ನಾವು ಆಶೀರ್ವದಿಸೋದಿಲ್ಲ. உங்களை கர்த்தர் ನಿಮ್ಮನ್ನ ஆசீர்வதிப்பார். ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. யார் ஆசீர்வதிக்கணும்? ಯಾರು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು? அந்த ஆசீர்வாதத்தை தேடு. ಆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹುಡುಕಬೇಕು. இனி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ಇನ್ನು ಮದುವೆ ಮುಗಿದು ಬಿಡ್ತು, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டாரு, ಪಾಸ್ಟರ್ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ಬಿಟ್ರು, வீட்டுக்கு தலைவன், ಮನೆಗೆ ಯಜಮಾನ ಅಂತ, நீ என்னப்பா எனக்கு வச்சிருக்க? ನೀನ್ ನನಗೇನಿಟ್ಟಿದ್ಯಪ್ಪ? கேட்க கூடாது. ಕೇಳಬಾರ್ದು. அம்மா நீ எனக்கு என்ன செஞ்ச கேட்க ಅಮ್ಮ கூடாது. ನೀನ್ ನನಗೇನು ಮಾಡ್ದೆ ಕೇಳಬಾರ್ದು. ரெண்டு பேரும் யார்ட்ட ஆசீர்வாதம் தேடணும்? ನೀವಿಬ್ರು ಯಾರಿಗ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರ್ಬೇಕು? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವವರಿಗೂ ஒரு நன்மையும் ಒಂದು ಉಪಕಾರಕ್ಕೂ குறைவுபடாது. ಕಡಿಮೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அதுல ரொம்ப முக்கியமா ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿ அந்த வசனத்தை திரும்ப ಈ சொல்லுகிறேன். ವಾಕ್ಯವನ್ನು ಮತ್ತೆ ಹೇಳ್ತೇನೆ. உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் ನಿಮಗೆ ಈ ಆಶೀರ್ವಾದ உங்களால வரலையா? ನಿಮ್ಮಿಂದ ಬರೋದಿಲ್ಲ ಅಂತ ஈசாக்க பார்த்து சொல்லுகிறார், ಈಸಾಕನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, உன் தகப்பன் ஆகிய ನಿನ್ನ ತಂದೆಯಾದಂತ ஆபிரகாமின் நிமித்தம் ಅಬ್ರಹಾಮನ ನಿಮಿತ್ತ இந்த 4 பேர் நிமித்தம் தான் உங்களை ಈ ஆசீர்வதிக்கும். 4 ಜನರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು அவங்க 4 ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. பேரையும் கனம் பண்ண வேண்டியது உங்க ಆ கடமை. 4 ಜನರನ್ನ ಘನಪಡಿಸಬೇಕಾದ್ರೆ ನಿಮ್ಮ 4 ಕೆಲಸ. பேரையும் நேசிக்க வேண்டியது உங்க கடமை. ಆ 4 ಜನ ಪ್ರೀತಿಸಬೇಕಾದ್ರೆ அதனால ನಿಮ್ಮ 2 ಜವಾಬ್ದಾರಿ. பேர் வாயிலிருந்து உங்க வீடு என் வீடு சொல்லக்கூடாது. ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮ ಬಾಯಿಗಳಿಂದ ನಿಮ್ಮ ಮನೆ ನಮ್ಮ ಮನೆ ಅಂತ ಹೇಳಬಾರದು. அது நம்ம வீடு, ಅದು ನಮ್ಮ ಮನೆ, நம்ம குடும்பம். ನಮ್ಮ ಕುಟುಂಬ. மூணாவது உங்களை வாழ்த்துகிறார், ನಂತರವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಹರ್ಷಿಸ್ತಾರೆ. நீங்க மட்டும் இல்ல, ನೀವು ಮಾತ್ರವಲ್ಲ, உங்க சந்ததியும் பெருகிரும். ನಿಮ್ಮ ಸಂತತಿಯು ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಟ್ಟಿರುತ್ತೆ. அப்படின்னா சீக்கிரம் பாஸ்டர் ராஜேஷ் எனக்கு சொல்லுவார், ಅಂದ್ರೆ ಶೀಘ್ರವಾಗಿ ಪಾಸ್ಟರ್ ರಾಜೇಶ್ ಅವರು ನನಗೆ ಹೇಳ್ತಾರೆ, நாங்கெல்லாம் தாத்தாவாக போவோம். ನಾವೆಲ್ಲ ತಾತ ಆಗ್ತಿದ್ದೇವೆ. கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரம் கற்பத்தின் கனியை கொடுத்து ದೇವರು ಶೀಘ್ರವಾಗಿ ನಿಮ್ಮ ಗರ್ಭದ உங்க ಫಲವನ್ನು ಕೊಟ್ಟು சந்ததியையும் பெருக ನಿಮ್ಮ வைப்பார். ಸಂತತಿಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸುತ್ತಾರೆ. இந்த வார்த்தையின்படியே உங்களை ಈ வாழ்த்துகிறேன். ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವೇ ನಿಮ್ಮನ್ನು கர்த்தர் ಹರಿಸುತ್ತಾರೆ. உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. God bless you. God bless you. God bless you.